Okay, I think my voice is audible. Everything is fine. We'll wait for few minutes, okay? Let people join and then we'll start the session, okay? I think people are joining. Yes. Okay. Fine. I think my voice is clear. Okay, video is also fine. Everything is good, right? Any issues, any problems? Okay. Yes. Priya, good evening, Priya. Good evening. Priya is on time. Not on time. 2 minutes later. Okay. Fine. Okay, good. Okay, students. So, எல்லாருக்கும் good evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Good, all good? Fine. Okay. So, finally, we are end of the summer camp. Last session வந்தாச்சு. Even I am tired of all the summer camp. 3 summer camps regular எடுத்துட்டு இருக்கோம். இந்த basic session, brush up session சொல்லிட்டு continuous-ஆ 3 sessions எடுத்துட்டு இருக்கோம். Yes, good evening, Kavin. Good evening. Yes. So, இந்த 3 brush up sessions எல்லாம் இதோட முடிய போகுது. இதுக்கப்புறம் டைரக்டாக டாபிக் வைஸ் கண்டென்ட்குள்ளே என்டர் ஆகிற போகிறோம். ஓகே, திஸ் இஸ் ஒன் லாஸ்ட் brush up session. ஓகே, ஒரு ஒன் லாஸ்ட் ஃபன் அண்ட் இன்ட்ராக்டிவ் செஷன் இங்கே இருக்குது. சரியாடா? ஓகே, குட். ஸோ இங்கே வந்து நம்ம 3 டாபிக் பார்க்க போகிறோம். ஒன்று பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இக்காலஜி அண்ட் இக்கோசிஸ்டம். இந்த 3 டாபிக் இங்கே ப்ரஷ் அப் செஷன் மாதிரி குவிக்காக பார்த்துட்டு இதோட சம்மர் கேம்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக கடனுக்குள்ளே போக போகிறோம். ஓகேவா? ஸோ அதே ஒரு ஜாலி வைப்பில் ஈஸியாக ஃபன்னாக முடிச்சிடலாம். ஓகே, இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வச்சுருக்காங்க ஸ்கூலில். அந்த டெஸ்ட் எழுத போகும்போது நீங்களும் பயந்துகிட்டே உட்காந்துருக்கீங்க. டெஸ்ட் எழுதணும், கரெக்ஷன் பண்ணணும், மார்க் வரும், வீட்டில் சொல்லுவாங்க, அடி ஒழுகும், திட்டு ஒழுகும், பயத்தில் இருப்பீங்க. திடீர்னு டீச்சர்னு சொல்கிறாங்க, இது வந்து இந்த பேப்பரை கரெக்ஷன் பண்ண மாட்டோம், உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்கன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ஹாப்பி ஆகும்ல, ஒரு வைப் வரும்ல, எஸ் ஜாலிங்கிற அதே வைப்பில் இந்த கிளாஸுக்கு ஆகுனீங்க. ஓகே, பிகாஸ் நோ ஒன் இஸ் கோயிங் டு ஜட்ஜ் யூ இன் திஸ். இஸ் இட் கிளியர்? பிகாஸ் இது வந்து ஒரு ப்ரஷ் அப் செஷன், ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் டாபிக்ஸை குயிக்காக நம்ம வந்து ஒரு இன்ட்ராக்டிவாக தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி குயிக்காக ப்ரஷ் அப் பண்ணிவிட்டு அப்புறம் டாபிக் வைஸ் போவோம். ஓகே, அப்போ போகும்போது ரெகுலர் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி ப்ராப்பராக படித்து எல்லா கிளாஸும் கவனிக்கணும். ஓகேவா? ஓகே, குட். ஸோ நம்ம வந்து கிளாஸ் ஆரம்பிச்சலாம். ஃபைன். அண்ட் வழக்கம் போல் பண்ணுற மாதிரி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுற மாதிரி, செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி we'll just tell the basic things. Just a minute. I think the slide is not moving. Let me take a minute. Okay. Okay, just give me a minute, guys.
Okay. Okay, so we'll have to wait anyhow. I think few of my students have also not joined. Okay, we'll wait for them as well. Okay, fine. So generally I'll tell you basic steps until it's getting fine. ஸோ நம்ம வந்து செஷன்ஸ் ஆரம்பிக்கும் போது வி ஆர் பிளானிங் ஃபார் ஒன் ஷாட். அந்த ஒன் ஷாட்டை வந்து பார்ட்டாக பிளான் பண்ணுறோம்டா. ஸோ அங்கே வந்து இப்போ நாங்கள் இங்கே பேசிக் ப்ரஷ்அப் இருக்குல்ல, ஸோ அதில் மிஸ் ஆகிற கான்செப்ட்ஸ், அதோட டீட்டெயில்டு கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த 1x1 செஷனில் எல்லாமே ஈஸியாக பார்த்துருவோம். ஸோ அந்த செஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். இது நீங்கள் மிஸ் பண்ணலாம், இது நீங்கள் லேட்டாக வரலாம், ஆனால் மற்ற செஷன்ஸ் அப்படி இருக்கக்கூடாது. தட் இஸ் மை ப்ரைமரி பாயிண்ட் விச் ஐம் ரெஜிஸ்டரிங். நல்லா மண்டைக்குள்ளே ஏற்றிக்கோங்கடா. அந்த மாதிரி செஷன்ஸ், அதாவது ஒன் ஷார்ட் செஷன்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 ஆரம்பிக்கும் போது நீங்கள் எந்த ரீசனோட சரி அட்டன் பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்கள் அட்டன் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி கிடைக்கும். சயின்ஸ் பொறுத்தவரைக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஐ யூஸ் டு டெல் டு ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டினியூட்டி அண்ட் கோரிலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ கோரிலேட் பண்ண முடியலன்னா சயின்ஸ் புரியவே புரியாது. நீங்கள் பயோடெக்கில் படிக்கிற சாப்டர்ஸ் மேபி நீங்கள் பிளான் மார்ஃபாலஜியில் படிக்கலாம். ஸோ அது வந்து கண்டினியூட்டி இருக்கணும்னா அது கோரிலேட் பண்ணி புரியணும். அது புரியலன்னா உங்களுக்கு கடைசி வரைக்குமே அந்த ரிலேட்டிவிட்டி என்னங்கிறதே தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எல்லாமே காஷியஸாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த செஷன்ஸ் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுங்கள். அண்ட் தட் இஸ் த ரீசன் வி ஹேவ் ஆல் திஸ் ஆப்ஷன்ஸ் இன் யூடியூப். நோட்டிஃபை பண்ணுறது, ரிமைண்டர் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது எல்லாமே ஆப்ஷன்ஸ். அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சா மட்டும்தான் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். Clear? Yes. Studies peer has joined. Good evening, studies peer. Good evening. Again, you're late by 7 minutes. So next time I'll be expecting you, okay? As early as possible. Fine? Good. Okay. So coming back to the topic, as I'm telling you again, செஷன்ஸ் ஆரம்பிக்கும் போது ரிமைண்டர்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்கடா. மேபி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், மறந்துருக்கலாம். ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி எல்லாமே ஸ்ட்ரிக்டாக கொண்டு போகிறதுக்கு வி நீட் ஆல் திஸ். ஃபைன், தட் இஸ் த எண்ட் பாயிண்ட் இயர். எஸ், ராஜவேல் ஹஸ் ஜாயின்ட். குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங் சாரே. சாரே, ஓகே ராஜவேல், குட் ஈவினிங். ஃபைன். ஸோ தட் இஸ் ஹவ் த திங்ஸ் ஆர். நாங்கள் ஆஃப்லைன் கிளாஸில் எடுக்கும்போது வி யூஸ் டு ஹாவ் அ பஃபர் டைம். பஃபர் டைம்னு ஒன்றும் இல்லை, லைக் மை ஸ்டூடெண்ட்ஸ் மைட் நோ திஸ். இஃப் தேர் அட்டெண்டிங் லைவ் தேல் நோ இட். அதாவது நாங்கள் வந்து இப்போ ஒரு 1 hour செஷன், ஒரு 1 hour 30 minutes செஷன் இருக்கும்போது 1 hour 20-25 minutes கிளாஸ் கவனிப்பாங்க. லைக் வீல் ஹேவ் ஆல் திஸ் திங்ஸ் தேர். ஸோ கிளாஸ் கவனிப்பாங்க. பட் த லாஸ்ட் ஒரு 5 minutes செஷன் வரும்போது என்ன ஆகும்னா வீல் கிவ் சம் சில் டைம், ஒரு பஃபர் டைம் மாதிரி கொடுப்போம். ஸோ அந்த பஃபர் டைமில் என்ன ஆகும், வி வில் பி ஹேவிங் பேசிக் டிஸ்கஷன்ஸ், அதாவது ஒரு ரிலீஃப் மாதிரி. ஸோ அது வந்து எப்போ தெரியுமா ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும், எப்போ ரொம்ப நமக்கு எஸ் ஒரு 5 minutes வேஸ்ட் பண்ணுறோமேங்கிற ஹாப்பினஸ் எப்போ வரும்னா அந்த 1 hour 25 minutes கிளாஸ் கவனிக்கும்போது மட்டும்தான் வரும். நம்ம கிளாஸே கவனிக்காமல் ஃபுல்லாக ஜாலியாக உட்காந்துட்டு கடைசி ஒரு 5 minutes சில் டைமில் அங்கேயும் ஜாலியாக இருந்துட்டோன்னா அந்த ரிக்ரெட் வர ஆரம்பிச்சிடும். ஐயோ கிளாஸ் கவனிக்கலே, சும்மா உட்காந்துட்டோமே அப்படிங்கிறது. கரெக்டாக? ஸோ அதெல்லாம் மாற்றணும்னா கொடுக்குற செஷனில் நம்ம ஈஸியாக பிரிச்சுக்கலாம். 1 hour 30 minutes செஷன்னா 1 hour 20 minutes நம்ம கிளாஸ் ஃபுல்லாக கவனிச்சு உங்களுக்கு போதும், சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னா ஆன் த ஸ்பாட் வீல் ஸ்டாப். ஓகே? ஏன்னா நம்ம அடுத்த நாளும் இதே கிளாஸை கண்டினியூ பண்ணலாம், அதுக்கான டாபிக்ஸ் ஈஸியாக கொண்டு போய்க்கலாம். ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் அது உட்கார இடத்துல எவ்வளோ கிளியராக படிக்கிறீங்கிறது தான் முக்கியம். இஸ் இட் கிளியர்? ஓகே. ஸோ அந்த மாதிரி வி ஹேவ் டு ஹேவ் ஐடியாலஜி. ஸோ எப்பவுமே செஷன்ஸ் அப்படி நீங்கள் வந்து ஒரு ஜேர்னி ஆரம்பிக்க போகிறீங்க, கரெக்டாக 12th ஒரு ஜேர்னி ஆரம்பிக்க போகிறீங்க. அந்த ஜேர்னி வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு ஜேர்னி. ஸோ அந்த ஜேர்னியில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்.
இப்போ ஒரு ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், எப்படி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமையும் போர்டு எக்ஸாம்ஸையும் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். இல்லை நான் பாட்டுக்கு படிக்கிறேன் அப்படின்னா ஒரு பிளான் எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த பிளான் எல்லாம் வேணும், நமக்கு ஒரு ப்ரிப்பரேட்டரி மைண்டு வேணும். ஸோ அந்த மைண்டில் பேஸ் பண்ணி தான் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே, ஃபைன். Yes, studies pyramid Coimbatore. Okay. At which offline center you are now? I am at Coimbatore offline center. Let me reconnect it. Yes, I think now it is pretty fine. Correct? Okay, all good. Fine. Anything else, students? So we'll jump into the session. Okay? Yes, good. Fine. So as we discussed, நம்ம 3 chapters பார்க்க போறோம். அந்த 3 chapters இண்டிவிஜுவலா 3 பிரிச்சு அதுக்கான பேசிக் செஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணி இந்த சாப்டர் முடிச்சிடலாம். ஓகேவா? Fine. Okay. Good. Okay, so first we'll start with plant tissue culture. Okay, so plant tissue culture நம்ம எப்படி சொல்லுவாங்க, generally when we were studying our masters we had this topic. Okay, we call them as PTC, plant tissue culture, PTC ன்னு சொல்லுவோம். Okay, so first I'll read you the sentence, அது I'll explain you in a detailed manner. அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரியறதுக்கு. ஓகேவா? So plant tissue culture is used to describe the in vitro and aseptic growth. இப்போ 2 டைம் உள்ள வந்துருச்சு. இப்போ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருக்கான டெஃபினேஷன் சொல்லும்போது யூஸ்டு டு டிஸ்கிரைபுக்கு அர்த்தம் நமக்கு புரிஞ்சிருச்சு. கரெக்டாக? செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டபிள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? த இன்விட்ரோங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க, ஏசெப்டிக் க்ரோத் வேர்டு கொடுத்துருக்காங்க, ஆஃப் எனி பிளான்ட் பார்ட் ஆஃப் அ டிஷ்யூ கல்ச்சர் மீடியம். ஆஃப் எனி பிளான்ட் பார்ட் ஆஃப் அ டிஷ்யூ கல்ச்சர் மீடியம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பிளான்ட்டை வளர்த்தணும்னா நமக்கு தெரியும் இட் இஸ் நாட் தட் ஈஸி. கரெக்ட்? நமக்கு அந்த லேண்டு வேணும், அந்த லேண்டில் கண்டிஷன்ஸ் ப்ராப்பராக இருக்கணும், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆகணும், நமக்கு வேறு ஆர்கானிசம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ப்ராப்பரான க்ரைட்டீரியாவில் தான் ஒரு பிளான்ட்டை வளர்த்த முடியும். அப்படிப்பட்ட இஷ்யூ இருக்கும்போது நம்ம சயின்டிஸ்ட் ஆர் நம்ம இண்டிவிஜுவல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சாப்டர்ஸில் டெவலப் பண்ணி பிடிசின்னு ஒரு டெக்னிக் கொண்டு வராங்க. அந்த டெக்னிக் கொண்டு வந்தா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். அதாவது எனக்கு பிளான்ட்டோட ஒரு சின்ன பார்ட் கிடைச்சா போதும், ஒரு சின்ன டிஷ்யூ ஒரு சின்ன பார்ட் கிடைச்சா போதும், அதை வச்சு நான் பிளான்ட்டை எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு லேப்லேயோ இல்லை ஒரு க்ளோஸ்டு சேம்பர்லேயோ வளர்த்த முடியும். அது பேர் தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். எப்படி சிம்பிளாக சொல்லலாம்? இன் சிம்பிளர் டேர்ம்ஸ், பிடிசிங்கிறது ஒன்றும் இல்லைடா, எனக்கு தேவையான பிளான்ட்டை அதோட சின்ன ஒரு டிஷ்யூ இருந்தால் போதும். எனக்கு சின்ன ஒரு டிஷ்யூ எந்த பகுதியிலேருந்து எடுத்தாலும் பரவாயில்ல, லீஃப், ஸ்டெம், ரூட் எங்கிருந்தால் எடுத்துக்கலாம். அந்த சின்ன பார்ட்டை வச்சு நான் ஒரு க்ளோஸ்டு கண்டிஷனில், ஒரு லேப் கண்டிஷனில் அதை வளர்த்த போகிறது தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னு சொல்லுவோம். ஃபைன். அப்போ இந்த இடத்துல இன்விட்ரோங்கிறது என்ன மீன் பண்ணுறாங்க? எஸ், இன்விட்ரோங்கிறது இன் லேப்னு அர்த்தம். ஓகே, லிட்ரல் மீனிங் கிளாஸ் பெட்ரிடேஷன் சொல்லுவோம், கிளாஸில் க்ரோ பண்ணுறதுல. அதை கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் சொல்லும்போது இன்ன லேப்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லேபில் க்ரோ பண்ணுறதா இன்விட்ரோன்னு சொல்கிறாங்க. ஏசெப்டிக் க்ரோத்னா எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லாமல், எந்த ஒரு கண்டாமினேஷனும் இல்லாமல் என்னோட பிளான்ட்டை நான் க்ரோ பண்ணுறேன். ஸோ தட்ஸ் வாட் யூ கால் இட் ஆஸ் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இஸ் இட் கிளியர்? பிடிசியோட பேசிக் டெஃபினேஷன் புரிஞ்சுதா? இப்போ என்னென்ன ஒன்று பார்த்துடலாமா? ஓகே, ஸோ டெக்னிக்ஸ் இன்வால்வ் இன் பிடிசி. அப்போ பிடிசிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு தேவையான பிளான்ட்டை நான் ஒரு க்ளோஸ்டு கண்டிஷன், ஒரு லேப் கண்டிஷனில் க்ரோ பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குங்கிறது இப்போ பார்த்துருவோமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வி ஹேவ் ஸ்டெரிலைசேஷன். First one we have sterilization. Sterilization என்ன? Anybody can tell me what is sterilization? Yes, very simple da. Sterilization நான் ஒரு பொருள் எடுக்கிறேன். ஃபார் சே என் கையில் மைக்ரோப்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். அதே மைக்ரோப்ஸ் நான் இந்த பென்னை யூஸ் பண்ணும்போது இந்த பென்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்போ இந்த பென்னில் இருக்கிற மைக்ரோப்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போயிட்டுருக்கும்.
நான் டெஸ்கில் வைக்கிறேன், டெஸ்கில் மைக்ரோப்ஸ் வருது, அந்த டெஸ்கில் இருக்கிற மைக்ரோப்ஸ் நான் திருப்பி வேறு எதாவது வைக்கிறேன், அங்கே ஸ்ப்ரெட் அப்படியே போயிட்டே இருக்கும். இதே மாதிரி என்னோட பிளான்ட்டுக்கு போகுதுன்னா அந்த பிளான்ட்டோட growth பாதிக்கப்படும். கரெக்டாக இல்லையா? நான் அந்த பிளான்ட்டை எடுக்கிறேன்டா, அந்த பிளான்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், ப்ராப்பராக ஸ்டெரிலைஸ் பண்ணலை. ஸ்டெரிலைஸுக்கு அர்த்தம் ஒன்றுடா, ஃப்ரீ ஆஃப் அன்வான்ட் ஆர் ஃப்ரீ ஆஃப் கண்டாமினேட்டட் பாக்டீரியா நம்ம ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக்னு சொல்லுவோம். அந்த டெக்னிக் மூலமாக எனக்கு தேவையில்லாத ஆர்கானிசமை நான் கொன்றுவேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக் மூலமாக எனக்கு தேவையில்லாத ஆர்கானிசம்ஸ் ஒரு எனக்கு தேவையில்லாத பொருளை நான் கொல்றது தான் ஸ்டெரிலைசேஷன். நான் அது பண்ணலன்னா என்ன ஆகும்? நான் அது பண்ணலன்னா அந்த பிளான்ட்டில் எனக்கு தேவையில்லாத ஆர்கானிசம் அங்கே இருந்து அது வளர்ந்து என்னோட பிளான்ட்டோட க்ரோத்தை வந்து இன்ஹிபிட் பண்ணும், இல்லை அஃபெக்ட் பண்ணும். அப்போ அதை வந்து நான் ரெடி பண்ணணும்னு எனக்கு என்ன வேணும்? ஸ்டெரிலைசேஷனுங்கிற டெக்னிக் கண்டிப்பாக வேணும். நான் அந்த பிளான்ட்டை வந்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் போடுறேன், அந்த டெஸ்ட் டியூப்பை நான் ஸ்டெரிலைஸ் பண்ணலை, அதாவது அந்த டெஸ்ட் டியூப்பை நான் வந்து ஃப்ரீ ஆஃப் கண்டாமினேஷன் பண்ணல. அப்போ இப்போ கண்டாமினேட்டராக இருக்குது. அப்போ நான் என் பிளான்ட் சாம்பிள் உள்ளே போடும்போது என் பிளான்ட் சாம்பிளும் கண்டாமினேட் ஆகிரும். அப்போ என் பிளான்ட் சாம்பிள் கண்டாமினேட் ஆகும்போது அதோட growth வந்து என்ன ஆகும்? மாட்டும், இன்ஹிபிட் ஆகும், எஃபெக்ட் ஆகும். Clear? Yes. Overcooling or overheating, yes, that is also fine. But அந்த overcooling, overheating ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, அந்த டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஓகே, if I'm not wrong, study sphere, is that fine? ஓகே, குட். ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ரொசீஜர் நம்ம ஸ்டெரிலைசேஷனில் பண்ணால் மட்டும்தான் நம்ம பிளான்ட் வந்து அஃபெக்ட் ஆகாமல் க்ரோ முடியும். ஸோ ஸ்டெரிலைசேஷனுங்கிறது ஒரு முக்கியமான டெக்னிக்ஸ். நம்ம இன்க்ளூடிங் நீங்கள் நினச்சிட்டுப்பீங்க, சார் நீங்கள் யூஸ் பண்ணுற டெஸ்ட் டியூபு, யூஸ் பண்ணுற ரேக், அது மட்டும் இல்லைடா, நம்ம எக்ஸ்பிளான்ட்டையுமே அந்த எக்ஸ்பிளான்ட்டையுமே நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணணும். அந்த எக்ஸ்பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன் மீடியமை ஸ்டெரிலைஸ் பண்ணணும். எல்லாமே we have to take care of things. Okay, fine. So sterilization is the first technique, and second technique is media preparation. Second technique is what? Media preparation. Media preparation என்ன? மீடியா, இந்த இடத்துல மீடியாங்கிறது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, the food source or the necessary nutrients needed for a plant to grow. அப்போ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க மீடியான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மீடியாவை ப்ரிப்பேர் பண்ணுற அந்த டெக்னிக் பேர் தான் மீடியா ப்ரிப்பரேஷன். மீடியாவை ப்ரிப்பேர் பண்ணுற டெக்னிக் பேர் தான் மீடியா ப்ரிப்பரேஷன். அப்போ இந்த மீடியா ப்ரிப்பரேஷனில் ஏன் பிளான்ட்டுக்கு என்ன ஃபுட்டு தேவையோ, என்ன நியூட்ரியன் தேவையோ, என்ன ஹார்மோன்ஸ் தேவையோ, அது எல்லாமே கரெக்டாக போட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணுற அந்த டெக்னிக் பேர் தான் மீடியா ப்ரிப்பரேஷன். இஸ் தட் கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி ஹைஜீனாக சுத்தமாக எல்லாம் வச்சாச்சு. அப்புறம் நம்ம பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அது எதில் வரும்? மீடியா ப்ரிப்பரேஷனில் வரும். அண்ட் தேர்ட் ஒன், இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ். இண்டக்ஷன் என்னன்னு புரிஞ்சிருச்சு. கேலஸ்னா என்ன? கேலஸ் in simpler terms is nothing but undifferentiated mass of cells. எப்படி சொல்லலாம்? கேலஸ்ங்கிறது undifferentiated mass of cellsன்னு சொல்லலாம். அதாவது இந்த பிடிசி டெக்னிக் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு உருவாகிற ஒரு காம்பனண்ட், அடிப்படையான காம்பனண்ட் பேர் தான் இந்த கேலஸ். இஸ் அ கிளியர்? அப்போ இந்த கேலஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? ஒரு மாஸ் ஆஃப் செல்ஸ், குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அது பிக்சர் பார்க்கும்போது தெரியுது. கேன் எவ்ரிபடி see that? கேன் யூ see this? இந்த மாதிரி பிக்சர்ஸ் தெரியுதா? இது எல்லாமே குரூப்பாக பெருசாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? உள்ள வந்து நிறைய மாஸ் ஆஃப் செல்ஸ்னு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அன்டிஃபரன்ஷியேட்டர்னா என்ன மீனிங்? அன்டிஃபரன்ஷியேட்டர்னா இந்த பர்டிகுலர் மாஸ் ஆஃப் செல்ஸ் இன்னுமே ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபீச்சராக மாறல. அதாவது இந்த செல்ஸ் ஒரு லீஃபாக மாறலாம், ஸ்டெம்மாக மாறலாம், ஒரு ஃப்ளவராக மாறலாம், ஒரு ரூட்டாக மாறலாம், ஷூட்டாக மாறலாம். ஆனால் இப்போ வரைக்கும் இது மாறாமல் ஒரு அன்டிஃபரன்ஷியேட்டட் பொசிஷனில் இருக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? கேலஸ் அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். இஸ் தட் கிளியர் for everybody? Yes, good. So callus is also covered. அடுத்து embryogenesis. இப்போ என்ன பண்ணியாச்சு? நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, மீடியா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, கேலஸை ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த கேலஸ் அடுத்து டெவலப் பண்ணணும். அது டெவலப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன வரும்? நமக்கு எம்ப்ரியாய்ட்ஸ்னு ஒரு பொருள் வரும். நத்திங் பட் எம்ப்ரியோ. ஓகே, ஸோ இந்த எம்ப்ரியாய்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த எம்ப்ரியாய்ட்ஸோட ப்ராசஸ் ஒரு ஃபார்மேஷன் யூ கால் இட் ஆஸ் எம்ப்ரியோஜெனசிஸ். அப்போ எம்ப்ரியோஜெனசிஸ் ஒன்னோட ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியாய்ட்ஸ் யூ கால் இட் எம்ப்ரியோஜெனசிஸ். அப்போ இந்த எம்ப்ரியாய்ட்ஸ் என்ன பண்ணுவேன்? குட்டியாக இருக்க எம்ப்ரியோமா இருக்குமோ அது என்ன பண்ணுவேன்? பிளான்ட்லெட்டாக மாற்றிடுவேன். இது என்ன பண்ணுவேன்? அடுத்து
பிளான்ட்லெட்டாக மாற்றிடுவேன். பிளான்ட்லெட் என்ன, குட்டி மினியேச்சர் பிளான்ட், அழகாக ரொம்ப க்யூட்டாக இருக்கும். வி யூஸ் டு டூ இட் இன் ஆர் மாஸ்டர்ஸ், அப்படியே அழகழகாக வி யூஸ் டு கீப் இட் இன் ஆர் லேப். ஸோ இட் வில் பி வெரி க்யூட். ஸோ இந்த எம்ப்ரியோ வந்து என்னவா மாறும், எம்ப்ரியோட வந்து பிளான்ட்லெட்டாக மாறி இருக்கும். இப்போ இந்த பிளான்ட்லெட்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், பிளான்ட்டை வளர்த்திட்டேன், இனி இது வளரும், வளர்ந்து பெரிய ஆள் ஆக போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது பேர் தான் ஹார்டனிங் ப்ராசஸ். அதுக்கு பேர் தான் ஹார்டனிங் ப்ராசஸ். ஹார்டனிங் ப்ராசஸ் என்னன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்களா, நீங்கள் இந்த பிளான்ட்டை வந்து எங்கே வளர்த்துறீங்க, லேபில் வளர்த்துறேன், கரெக்டாக இன்விட்ரோ கண்டிஷனில் வளர்த்துறேன். அப்போ என்ன இருக்கும், நேரத்துக்கு ஃபுட்டு, தேவையான அளவு லைட்டு, தேவையான அளவு பிஹெச், ஹியூமிடிட்டி, அந்த கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ் அழகாக எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் கொடுத்துட்ருப்பேன். இப்போது எவ்வளோ வருஷம் நான் லேபில் வளர்த்துவேன். ஸோ எனக்கு என்ன பண்ணணும், அதை வந்து நேராக ஒரு நேச்சுரலாக மாற்றுறதுக்கு ஒரு லேண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும். அப்போ அந்த ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு கொடுத்த மாதிரி ஃபுட்டு கண்டிஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கிடைக்குமா, சொல்ல முடியாது. வாட் இஃப் தே டோன்ட் கெட் ப்ராப்பர் கண்டிஷன்ஸ், லைக் சன்லைட்டாக இருக்கட்டும், டெம்பரேச்சராக இருக்கட்டும், பிஹெச்சாக இருக்கட்டும், அது எல்லாமே ஒழுங்காக கிடைக்கலன்னு அந்த பிளான்ட் என்ன பண்ணும், செத்துரும். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு ப்ராசஸ் தான் ஹார்டனிங்னு சொல்லுவோம். ஓகேவா, அதாவது அந்த பிளான்ட்டு திடீர்னு ஒரு பிரச்சனையில் விடாமல் அதை வந்து சின்ன சின்னதாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து அடாப்ட் பண்ண வைக்கிறோம். எப்படி, அடாப்டுங்கிற கான்செப்டை உள்ளே கொண்டு வர்றது தான் ஹார்டனிங் சொல்லுவோம். ஓகேவா, நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்க, அடுத்து செகண்ட் போவீங்க, தேர்டு போவீங்க, திடீர்னு நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு தூக்கி 10th போடுறேன், 10th எக்ஸாம் எழுத சொல்கிறேன், எப்படி இருக்குது உங்களுக்கு, கண்டிப்பாக ஃபெயில், 100% என்ன ஆகும், நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். ஏன்னா நமக்கு வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த எக்ஸாம் டைம் எப்படி முடிக்கணும், அந்த டைம்குள்ளே முடிக்கணும், அது என்ன ஆகும், எக்ஸாமில் வேறு பக்கத்தில் நின்றுருப்பாங்க, ஐயோ இவர் வேறு பார்க்குறாரு, என்ன எழுதுன்னு தெரியல, வேறு முடிச்சுட்டு இருப்போம், டைம் ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் நமக்கு என்ன ஆகும், நம்ம அடாப்டடாக இல்லை. ஸோ அது அடாப்ட் ஆகணும்னா அந்த மாதிரி ஒரு சினாரியோ நம்ம கோ த்ரூ பண்ணி வரணும். தட் இஸ் வை வி ரைட் எக்ஸாம்ஸ் ஃபார் இயர்ஸ். தட் இஸ் வை ரைட் எக்ஸாம்ஸ் ஃபார் மெனி இயர்ஸ். அப்படி எழுதி வரும்போது என்னாகும், அந்த பர்டிகுலர் ரெஸ்பான்ஸை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அந்த ப்ராசஸ் பேர் தான் ஹார்டனிங். மெதுவாக அந்த பிளான்ட்டை பொறுமையாக அடாப்ட் பண்ண வைக்கிறோம். நம்ம கொடுக்க போகிற நேச்சுரல் கண்டிஷன்ஸ்க்காக நம்ம பிளான்ட்டை வந்து ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி அடாப்ட் பண்ணி அப்புறம் நேச்சர் கொடுக்குறோம். இஸ் அ கிளியர்? இது எல்லாமே இந்த டெக்னிக்ஸ் இன்வால்வ்ட் இன் பிடிசி. ஃபைன், hope I am clear. Yes, next, types of plant tissue culture. இது வந்து எதை பேஸ் பண்ணினா, எக்ஸ்பிளான்ட்டை பேஸ் பண்ணிடா. இப்போ எக்ஸ்பிளான்ட்னா என்ன சார், எக்ஸ்பிளான்ட்டை பேஸ் பண்ணின்னு சொல்லிட்டு, அப்போ எக்ஸ்பிளான்ட் தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பிளான்ட்டுங்கிறது, இமேஜின் தேர் இஸ் அ பிளான்ட். அப்போ அந்த பிளான்ட்டில் நான் வந்து ஒரு டிஷ்யூ எடுத்தால் தான் எனக்கு அந்த பிளான்ட்டை வந்து ஆர்டிஃபிஷியல் கண்டிஷனில் வளர்த்த முடியும். அப்போ அந்த டிஷ்யூ நான் எடுக்கிறேன்ல, அந்த டிஷ்யூ பேர் தான் எக்ஸ்பிளான்ட். Tissue which I am using for the plant tissue culture technique, you call it as explant. அப்போ அந்த டிஷ்யூ எங்கேருந்து எடுக்கலாம், ஸ்டெம்லேருந்து எடுக்கலாம், ரூட்லேருந்து எடுக்கலாம், லீஃப்லேருந்து எடுக்கலாம், எங்கே இருந்தாலும் எடுக்கலாம். ஆனால் நான் எடுத்துட்டேன்னா அதை பேர் எக்ஸ்பிளான்ட். அப்போ அந்த எக்ஸ்பிளான்ட்டை பேஸ் பண்ணி we have 4 types here. ஓகே, ஸோ வில் பி சீயிங் தட். ஸோ எக்ஸ்பிளான்ட் புரிஞ்சிருச்சு. இப்போ இதுதான் என்னோட பர்டிகுலர் பிளான்ட்னு வைப்போம். இந்த பிளான்ட்டோட ஒரு பீஸ் நான் எடுக்கிறேன். இந்த பீஸ் நான் எடுக்கும்போது இந்த பீஸ் தான் இங்கே என்னவா ஆக்ட் ஆகுது, எக்ஸ்பிளான்ட்டாக ஆக்ட் ஆகுது. இஸ் அ கிளியர்? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நத்திங் பட் ஆர்கன் கல்ச்சர். அதாவது நான் இந்த இடத்துல இப்போ என்ன எடுக்கிறேன், இது வந்து டைப்ஸ் ஆஃப் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பிளான்ட்னு சொல்லியிருக்கேன். அப்போ எக்ஸ்பிளான்ட்டை பேஸ் பண்ணினா அந்த பிளான்ட்டோட ஆர்கன்ஸை நான் எடுத்துட்டேன்னா அது ஆர்கன் கல்ச்சர் ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அந்த பேர்லேயே பிடிச்சிக்கலாம்டா. ஒரு பிளான்ட்டோட ஆர்கன், ஒரு லீஃபாக இருக்கலாம், ஒரு ஸ்டெம்மாக இருக்கலாம், ஒரு ரூட்டாக இருக்கலாம், ஒரு ஷூட்டாக இருக்கலாம், அதை நான் எடுத்துட்டேன்னா அது என்ன சொல்லலாம், ஆர்கன் கல்ச்சர்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளான்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறேன், அந்த பிளான்ட்டோட ஆர்கனை தான் என்ன யூஸ் பண்ணுறேன், எக்ஸ்பிளான்ட்டாக யூஸ் பண்ணுறேன். ஓகே, இஸ் அ கிளியர்? ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சா? திஸ் இஸ் ஒன் திங். நெக்ஸ்ட் ஒன், மெரிஸ்டெம் கல்ச்சர். என்ன சொல்லுவோம், மெரிஸ்டம் கல்ச்சர். மெரிஸ்டம் கல்ச்சர் புரியணும்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, மெரிஸ்டம்னு என்னன்னு தெரியணும். நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். நம்ம இஃப் ஐம் நாட் ராங் 9th படிச்சிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா என்ன, அன்கண்ட்ரோல்டு டிவிஷன்ஸ் இருக்கக்கூடிய செல் தான் மெரிஸ்டமேட்டிக் செல். அப்போ அந்த மெரிஸ்டமேட்டிக் செல் எங்கே இருக்கும், ப்ரைமரியாக ஒரு பிளான்ட்டோட ஷூட்டில் இருக்கும், ரூட்டோட டிப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செல்ஸ், மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் நான் எடுத்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணுறேன்னா அது என்ன, எது கீழே வந்துடும், மெரிஸ்டம் கல்ச்சர் கீழே வந்துடும். ஓகே, கண்டினியூஸ் டிவைடிங் செல்ஸை வந்து நான் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன், இதை வந்து யூஸ் பண்ணி கல்ச்சர் பண்ண போகிறேன்னா அது என்ன சொல்லலாம், மெரிஸ்டம் கல்ச்சர் கீழே வந்துடும். இஸ் அ கிளியர்? ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நத்திங் பட் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர்.
புரோட்டோபிளாஸ்ட்னா என்ன சார்? ஓகே, புரோட்டோபிளாஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் செல் தெரியுமா? செல் இருக்கா? அந்த செல் என்ன இருக்கும்? செல் வால் இருக்கும். செல் வாலுக்கு கீழே என்ன இருக்கும்? பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ளதான் அந்த சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், செல்லுலார் கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதுதான் ஜென்ரலான ஸ்ட்ரக்சர். கரெக்டாக செல் வால் இருக்கும், செல் வால்குள்ள பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும், பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ள நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட்ஸ் இருக்கும். இப்படி இருக்கிற சினாரியோவில் நான் என்ன பண்ணுறேன்? செல் வாலை ரிமூவ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? செல் வாலை ரிமூவ் பண்ணுறேன். செல் வாலை ரிமூவ் பண்ணுற என்ன இருக்குது? பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குது, சைட்டோபிளாசம் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, செல்லுலார் கண்டென்ட்ஸ் இருக்குது. அந்த பர்டிகுலர் திங்கை தான் என்ன சொல்லுவாங்க? புரோட்டோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சதோட எல்லாருக்கும்? புரோட்டோபிளாஸ்ட்னு ஒன்று ரொம்ப சிம்பிள் தான். ஒரு செல்லோட செல்வாலை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு பிளாஸ்மா மெம்பரேன், அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற சைட்டோபிளாசம் அண்ட் த நியூக்ளியர் கண்டென்ட்ஸ் எவ்ரிதிங் டுகெதர் யூ கால்ட் அஸ் வாட்? புரோட்டோபிளாஸ்ட். அப்போ இந்த புரோட்டோபிளாஸ்ட்டை எடுத்து நான் கல்ச்சர் பண்ணுறேன். நிறைய டெக்னிக்ஸ் வருது உங்களுக்கு கூட 12th கூட 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயிலில் இந்த டாபிக் ரிவிஷன் பண்ணுவோம், பார்ப்போம். எது நான் எப்படி படிக்கணும், எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷனாக என்னங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக படிப்போம். ஆனால் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர்னா இவ்வளோ தான். இஸ் இட் கிளியர்? ஸோ அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் நத்திங் பட் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். லாஸ்ட் ஒன் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். அதாவது நான் இந்த செல்ஸை வந்து ஒரு லிக்விட் மீடியமை வச்சு க்ரோ பண்ண போகிறேன். செல் சஸ்பென்ஷன் கல்ச்சரை என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? லிக்விட் மீடியம்ங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். நான் அந்த செல்ஸை வந்து ஒரு லிக்விட் மீடியமில் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதனால் அது என்ன சொல்கிறாங்க? சஸ்பென்ஷன் கல்ச்சர்னு சொல்கிறாங்க. கிளியர்? செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் ஒன்றும் அர்த்தம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். அந்த செல்ஸை நான் வந்து எதை டிவைட் பண்ண நினைக்கிறேனோ அந்த செல்ஸை எடுத்து ஒரு லிக்விட் மீடியமில் போட்டு சஸ்பெண்ட் பண்ணி வைக்கணும். அது பேர் தான் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். கேலஸ் எப்படி இருந்துச்சு? நல்ல மாசாக கட்டியாக இருந்துச்சு. ஆனால் செல் சஸ்பென்ஷன் எப்படி இருக்கும்? லிக்விடில் ஈஸியாக சஸ்பெண்ட் ஆயிரும். இஸ் எ ஃபைன்? ஓகே, குட். ஸோ இது நம்ம பார்த்தாச்சு. அடுத்து, so we'll see the applications of PTZ. So first one is micro propagation. Micro propagation ஒரு keyword ஞாபகம் வச்சுக்கோங்கடா. mass production. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. It's nothing but mass production. அப்படின்னா நான் வந்து ஒரு பிளான்ட்லெட்டை உருவாக்கிட்டேன். இந்த மாதிரி எனக்கு இந்த டெக்னிக்கை, மைக்ரோ ப்ரொபகேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்பர்ஸ், டசன்ஸ், தௌசண்ட்ஸ், லைக் எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மாசாக என்னால் என்ன பண்ண முடியும்? எனக்கு தேவையான பிளான்ட்டை ஈஸியாக க்ரோ பண்ண முடியும். அந்த டெக்னிக் பேர் தான் மைக்ரோ ப்ரொபகேஷன் சொல்லுவோம். Is it clear? So micro propagation is mass production like clones. Okay, so mass production of cells you called as micro propagation. So next one is artificial seed. சீடு ஓகே, அது என்ன ஆர்டிஃபிஷியல் சீட்? அதாவது சில பிளான்ட்ஸில் சில ரொம்ப ரேர் வெரைட்டி சீட்ஸ் இருக்கும். அந்த ரேர் வெரைட்டி சீட்ஸுக்கு மேபி ரேர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வேணும். அப்படி வரும்போது எனக்கு இந்த சீடு வந்து ஆக்சுவலி நான் வந்து டிசம்பரில் தான் வளர்த்த முடியும். ஆனால் எனக்கு இந்த சீடு வந்து ஜூலையில் கிடச்சிருச்சு. ஜூலையில் கிடச்ச சீடை என்னால் வளர்த்த முடியுமா? முடியாது. ஏன்னா அது வந்து எப்போ கரெக்டாக இருக்கும்? டிசம்பரில் தான் கரெக்டாக வளரும். ஆனால் எனக்கு ஜூலையிலே கிடச்சிருச்சே, ரொம்ப நாள் வச்சா கெட்டு போயிடுச்சுன்னா, ஒரு வேளை இறந்துருச்சுன்னா அந்த சீடை வச்சு எனக்கு இன்னொரு பிளான்ட்டை ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போது அந்த மாதிரி சீடை நான் ப்ரிசர்வ் பண்ணுறக்காக, அதாவது எடுத்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் ஆர்டிஃபிஷியல் சீட் ஆர் சிந்தட்டிக் சீட். ஆர்டிஃபிஷியல் சீட் ஆர் சிந்தட்டிக் சீட். அதாவது நான் அந்த சீடை என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஜெல்லி மாதிரி சப்ஸ்டன்ஸை வச்சு உள்ளே ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன். சோடியம் ஆல்ஜினேட்னு சொல்லுவோம். அதுவுமே அந்த ப்ராசஸ் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஹையர் கிளாஸில் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவாங்க? சீடை எடுத்துகிட்டு அந்த ஒரு ஜெல்லி மாதிரி கன்சிஸ்டன்சியில் போட்டு அதை அப்படியே என்கேப்சுலேட் பண்ணுவாங்க, அப்படியே சரவுண்ட் பண்ணுவாங்க. அந்த சீடை ரொம்ப நாள் ப்ரிசர்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை யூ கால்ட் அஸ் ஆர்டிஃபிஷியல் சீட் ஆர் சிந்தட்டிக் சீட். இது ப்ரைமரி, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ப்ரைமரி ஃபங்க்ஷன் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு. எனக்கு தேவையான சீடை நான் ஒரு லாங் டேர்முக்கு ப்ரிசர்வ் பண்ணணும். ஐ கேன் கோ ஃபார் வாட் டெக்னிக்? ஆர்டிஃபிஷியல் சீட் ஆர் என்கேப்சுலேட்டர் ஆர் சிந்தட்டிக் சீட் டெக்னிக். ஸோ திஸ் இஸ் another application of plant tissue culture. Is that clear? Okay, good, fine. அடுத்தது வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ். யோசிச்சு பாருங்கன்னா, நம்ம பிளான்ஸ் வளர்த்தும் போது தேர் ஆர் ஹை சான்சஸ் தட் அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஒரு அட்டாக் வரலாம். கரெக்டாக ஒரு மைக்ரோபியல் அட்டாக்காக இருக்கலாம், அது பாக்டீரியா இருக்கலாம், ஃபங்கலாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த பிளான்ட்டை வந்து நான் ஒரு வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டாக க்ரோ பண்ண முடிஞ்சதுன்னா எனக்கு என்னோட பிளான்ட்டோட க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குமா? எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்குமா? ஆனால் எப்படி சார் வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டை க்ரோ பண்ணுறது?
சார் நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணணும், நீங்கள் வந்து பேசாமல் ஒரு ஃபர்டிலைசர் அடிச்சுக்கலாம், இல்லை எதாவது பண்ணி முடிச்சுக்கலாம், பெஸ்டைட் யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னீங்கன்னா, ஜென்ரலாக வைரஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த ஃபர்டிலைசர் பெஸ்டிசைடில் சாகாது. ஓகே, அதர் மைக்ரோப்ஸ் கேன் கோ, வைரஸ் அவ்வளோ சீக்கிரமாக இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரிமூவ் இட். அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டுங்கிறது ஒரு வரம் மாதிரி, ரொம்ப முக்கியமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னிக். இது எப்படி பண்ணுறாங்கன்னா, நம்ம மெரிஸ்டமேட்டிக் செல் பார்த்தோமா, அந்த மெரிஸ்டமேட்டிக்கான கான்செப்ட் தான் பண்ணுறாங்க. ஃபார் சே ஒரு பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட்டோட டிப்பில் ஷூட் இருக்குது, அந்த ஷூட்டோட டிப்பில் என்ன இருக்கும், மெரிஸ்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த மெரிஸ்டம் வந்து என்ன சொல்லுவீங்க, கண்டினியூஸாக டிவைட் ஆகிற செல்ஸ், கரெக்டாக கண்டினியூஸாக டிவைட் ஆகிட்டே இருக்கும். அந்த டிவிஷனை பேஸ் பண்ணி தான் அந்த பிளான்ட்டை வளர்த்த போகிறேன். அப்போ அந்த செல்ஸை யூஸ் பண்ணி நான் பிளான்ட்டை வளர்த்தும் போது அது வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டாக இருக்குது. எப்படின்னா, ஒரு செல் கண்டினியூஸாக டிவைட் ஆகிட்டு இருக்கு, ஒரு செல் வந்து கண்டினியூஸாக டிவைடர் இருக்குது. இந்த வைரஸ் வந்து ஒரு செல்லுக்குள்ளே ஏறிடுச்சுடா, ஏறி இந்த செல்லுக்குள்ளே இந்த வைரஸ் என்ன பண்ணும், வாழ ஆரம்பிக்கும், வைரஸ் மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் வைரஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே செல்லு மல்டிப்ளை ஆயிடுது. அப்போ செல்லு ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகிறதுனால வைரஸால் கோப்பப் பண்ண முடியல. அப்படி கோப்பப் பண்ண முடியலன்னா அந்த வைரஸால் அங்கே வாழ முடியாது. ஸோ தட் இஸ் த ரீசன் தே ஆர் ஃப்ரீ ஆஃப் வைரஸ் ஆர் தே ஆர் ரிட் ஆஃப் வைரஸ். அதனால தான் வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இஸ் தட் ஃபைன்? அதாவது மெரிஸ்டம் பேஸ் செல்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும், கண்டினியூஸாக டிவைட் ஆகும். கண்டினியூஸாக டிவைட் ஆகும்போது அந்த வைரஸ் எல்லாம் அங்கே நிற்க முடியாது, கூடவே நிற்க முடியாது. ஏன்னா வைரஸ் டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி செல் டிவைட் ஆயிடுது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், அந்த வைரஸ் எல்லாம் அங்கே வாழ முடியாது. நம்ம பிளான்ட்டுமே வைரஸ் ஃப்ரீயாக ஈஸியாக வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டு கிடச்சிடலாம். தட்ஸ் வாட் வி கால்ட் as வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ். Is that clear? And the last technique is nothing but improved hybrids production. Obviously நம்ம ஹைபிரிட்ஸ்னாலே தெரியும், மதர் அண்ட் ஃபாதரோட பெஸ்ட் குவாலிட்டி தான் ஹைபிரிட்ல எடுக்கிறோம். அந்த ஹைபிரிடை இன்னும் நல்லாவே எப்படி பண்ணலாம், க்ளோஸ்டு கண்டிஷன்ஸ், ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன்ஸில் இன்னுமே நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி அதே மாதிரி ஹார்டனிங் பண்ணி நேச்சர் கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகும், அந்த ஹைபிரிடோட குவாலிட்டியுமே இன்னுமே என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆயிரும். Clear? So this is what we call as 4 applications of plant tissue culture. Is that fine? Yes. Now, since we have done with plant tissue culture, we'll get into the topic called principles of ecology. Ecology பத்தி few slides பார்த்துருவோம்டா, and then we'll go to ecosystem. And don't worry guys, sir, PTs நிறைய இருக்கு, just wind it up with a very few topics கேட்டா, again I am telling you, register in your mind, it is just a brush up session. There is no like இதுக்கப்புறம் இது அப்படின்னு கண்டினியூட்டி இல்லை. 3 classes just to have a fun and interactive session. We have planned this, okay? Just சும்மா வந்து பேச முடியாதுல 1 hour, so I am planning to teach something, nothing else. Okay, good. So we'll get into the principles of ecology. ஓகே, ஸோ இக்காலஜி வந்து நிறைய பேர் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இக்காலஜிலே ஒரு ப்ரைம் டெஃபினிஷன், அதாவது இந்த உலகம் வந்து நிறைய டெஃபினிஷன்ஸில் பெஸ்ட்டாக கன்சிடர் பண்ண ஒரு டெஃபினிஷன் தான் ஏர்ன்ஸ்ட் ஹக்கலோட இக்காலஜி டெஃபினிஷன். என்னென்னு பார்த்துருவோமா? Ecology is the study of reciprocal relationship between the living organism and their environment. ஒரு ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்கிறாங்க. யாருக்கு? ஒரு ஆர்கானிசம்க்கும் அந்த என்வாயன்மெண்ட்டுக்கும் ஒரு ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப். வாட் டு யூ மீன் பை ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப்? எனிபடி? இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கே புரிஞ்சிடும். அதாவது ஒரு மண் சாயில் இருக்குது, அந்த சாயிலுங்கிறது ஒரு என்வாயன்மெண்ட், கரெக்டாக? அங்கே வந்து ஒரு ஏர்த்வார்ம் இருக்குது. ஏர்த்வார்ம்ங்கிறது என்னது? அங்கே வந்து ஒரு ஆர்கானிசம். இந்த ஏர்த்வார்முக்கும் இந்த சாயிலுக்கும் ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு யார் சொல்கிறா? ஏர்ன்ஸ்ட் ஹக்கல் சொல்கிறாங்க. ஆனால் அப்படின்னா என்ன? அதாவது இந்த சாயில் வந்து என்ன பண்ணுது, இந்த ஏர்த்வார்முக்கான இடத்தை கொடுக்குது, ஸ்பேஸை கொடுக்குது. ஓகே, நீ வந்து இருந்துக்கோடா, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, ஐ வில் டேக் கேர்ங்கிற மாதிரி இந்த சாயில் என்ன பண்ணுது, ஏர்த்வார்முக்கு அந்த இடத்த கொடுக்குது. ஏர்த்வார்ம் இன் டர்ன் என்ன பண்ணுது? வாட் எனிபடி நோஸ் தட்? வெரி சிம்பிள். அதுவும் என்ன பண்ணும், நம்ம வந்து ஜென்ரலாக அந்த வளத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சாயில் என்ன பண்ணுறோம், ப்ளவ் பண்ணுவோமா, அதே மாதிரி இந்த ஏர்த்வார்ம் என்ன பண்ணுவோம், அந்த நியூட்ரியன் கண்டென்ட்டை அங்கே உள்ள இருக்கிற சாயிலை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அந்த கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி விடும்போது அந்த சாயிலோட வளங்கள் ஆர் சாயிலோட நியூட்ரியன்ஸ் ரொம்ப ரிச்சாக இருக்கும். அதுதான் ரிச் சாயில்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது என்ன ஆகுது, எந்த ஒரு ஆர்கானிசம் எடுத்தாலும் அந்த ஆர்கானிசமும் என்வாயன்மெண்ட்டுக்கும் ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. Clear? So that is what you study under ecology. So this is a wonderful definition given by Ernst Haeckel in 1889. Fine? Yes, exactly. Farmer's friend. Very good, Priya. Okay, good.
ஓகே நெக்ஸ்ட் வில் சி ஃபியூ ஃபேக்டர்ஸ். இப்போ இக்காலஜின்னு படிக்கும்போது நமக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே என்வாயன்மெண்ட் பற்றி படிக்கிறோம், ஆர்கானிசமுக்கும் என்வாயன்மெண்ட்டுக்கும் ரோல் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த ரோல் நல்லதா இல்லை கெட்டதா எப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு ஆர்கானிசமும் ஒரு என்வாயன்மெண்ட்டுக்குமே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நிறைய ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணுது, என்ஹான்ஸும் பண்ணுது, எஃபெக்டும் பண்ணுது. ஸோ காமன் என்ன சொல்லலாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிடலாம். ஓகே, தே ஆர் இன்ஃப்ளூயன்சிங் தோஸ் ஃபேக்டர்ஸ். ஸோ வில் சி ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ். கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ்க்குள்ள யாரெல்லாம் வராங்க, லைட், டெம்பரேச்சர், வாட்டர், விண்ட் அண்ட் ஃபயர். லைட் எல்லாத்துக்குமே தெரியும், பிளான்ட்டுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் லைட். கரெக்டாக லைட் இருந்தால் மட்டும்தான் ஃபோட்டோசிந்தசிஸுங்கிற ப்ராசஸை அண்டர்கோ பண்ண முடியும். அப்போ அந்த லைட் எந்த அளவுக்கு முக்கியம், ஹியூமன்ஸுக்குமே அப்படி தான், அனிமல்ஸுக்குமே அப்படி தான். லைட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் பிகாஸ் லைட்டை பேஸ் பண்ணி நிறைய திங்ஸ் இருக்குது. ஹியூமன்ஸ் எடுத்துக்கோங்க, சன்லைட்டை பேஸ் பண்ணி விட்டமின் டி இருக்கா, சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ லைட் இஸ் அகைன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். டெம்பரேச்சர் பற்றி பேசும்போது அப்படி தான்டா, டெம்பரேச்சர் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆப்டிமம் டெம்பரேச்சர், மினிமம் டெம்பரேச்சர், மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இருக்குது. ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன, அதாவது எனக்கு தேவையான அளவு, என்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு எனக்கு தேவையான அளவு தான் இந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர். இப்போ நான் வந்து நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா கிளாஸ் இருக்கணும், கத்தி கிளாஸ் இருக்கணும், எனக்கு ஒரு மைக்கு வேணும்னா அது எனக்கு வந்து அதிகம், எனக்கு மைக்கு தேவையில்லை, மைக்கு பேசணும் இன்னும் சவுண்டு ஜாஸ்தியாகிடும். அப்போது எனக்கு வந்து அதுக்கு நான் எதுவும் பேச மாட்டேன், ஒரு என்னோட ஆப்டிமமான வாய்ஸில் பேசும்போது எனக்கு அது கரெக்டாக இருக்குது. அதுதான் ஆப்டிமம் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். ஒரு பிளான்ட்டுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் ஆப்டிமமாக இருக்கும். அந்த பிளான்ட்டை நான் என்ன பண்ணுறேன், ஓகே 23 டிகிரி செல்சியஸ் இந்த பிளான்ட் நல்லா வளருது, சரி 25 வச்சு பார்ப்போம் சொல்லிட்டு 25 வச்சு வளர்த்தும் போது அந்த பிளான்ட் என்ன ஆகும், செத்துரும். ஏன்னா 23ங்கிறது தான் அந்த பிளான்ட்டோட ஆப்டிமம் டெம்பரேச்சர். சரி சார் நான் கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 23லேருந்து 20க்கு வரும், அப்போ என்ன ஆகும், அப்பவும் பிளான்ட்டோட க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த ஆப்டிமம் டெம்பரேச்சருங்கிறது எனக்கு தேவையான அளவு, என்னோட பெஸ்ட்டுக்காக எனக்கு தேவையான அளவு தான் ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சருமே முக்கியம். அண்ட் வாட்டர் சொல்லவே வேண்டாம், தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம், தண்ணி இல்லாமல் எதுவும் இல்லை. ஏன்னா எல்லா இஃப் யூ டேக் லைஃப் இட் ஹேஸ் பீன் எவால்வ்டு ஃப்ரம் வாட்டர். ஸோ வாட்டர் இஸ் அ மேஜர் ஃபேக்டர், அன்டிபேட்டபிள் டாபிக், கண்டிப்பாக வேணுங்கிறது இட் இஸ் கிளியர். அடுத்து விண்டுமே அப்படி தான், விண்டோட மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹை விண்டி ஏரியாஸ் இருக்குது, லோ விண்டி ஏரியாஸ் இருக்குது. விண்ட் இல்லாமல் பிளான்ஸ் சர்வைவ் ஆகுமா கேட்டால் அதுக்கும் ஏற்ற மாதிரி அடாப்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ விண்ட் இஸ் ஆல்சோ ஃபேக்டர். அண்ட் ஃபயர், என்ன சார் ஃபயர் கொடுத்துருக்கீங்க, ஃபயர் எப்படி ஒரு ஃபேக்டர், ஃபயர் தீ நம்ம என்ன போய் பற்ற வைக்கமா போகிறோம், அதுவும் பண்ணுறோம், அது வேறு விஷயம். அது இல்லாமல் நேச்சுரலாகவே என்ன ஆகும், சில ட்ரீஸோட ஃப்ரிக்ஷனால் தீ உருவாகும். அது சொல்லுவாங்க காடு தீ பிடிச்சிட்டு சொல்லுவாங்களுக்கு. என்ன காரணம், சம்டைம்ஸ் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸில் ஃப்ரிக்ஷன் வரும்போது ஃபயர் உருவாகும். அப்போ ஃபயருமே என்னது ஒரு ஃபேக்டர் தான், அதனால தான் பிளான்ட்டு க்ரோத் வந்து ஃபாரஸ்ட்டில் அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஃபயர் இஸ் ஆல்சோ த கிளியர். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ். எல்லாமே டீட்டெயிலாக படிப்போம், ரொம்ப ஃபன்னாக இருக்கும், நிறைய தெரிஞ்சுப்பீங்க. இந்த இக்காலஜி பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுமாடா, நம்ம வந்து ஒரு கான்செப்ட் மாதிரி இல்லை, மோர் டுவர்ட்ஸ் ஆர் லைஃப். நம்ம வந்து லைஃபும் நேச்சரும் கனெக்ட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் இந்த இக்காலஜி. ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த டாபிக் படிக்கும்போது, நமக்கு புரியும் சில விஷயங்கள். இப்படி இருக்கிற காரணம் இதுதானா, இதனால தான் நம்ம இப்படி சாப்பிட்றோமா, அதனால நம்ம நைட்டு தூங்குறோமா, காலைல ஏன் நம்ம தூங்க மாட்டேங்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிய வரும் இக்காலஜி படிக்கும்போது. ஏன்னா என்வாயன்மெண்ட்டுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது புரிய ஆரம்பிக்கும். So we'll understand the organisms around us, we'll understand the things around us, we'll understand what is happening around us. இதெல்லாம் எதில் பார்ப்போம், இந்த இக்காலஜிங்கிற டாபிக் கீழே பார்ப்போம். சரியா, அடுத்து எடாஃபிக் ஃபேக்டர்ஸ். எடாஃபிக் ஃபேக்டர்ஸ்னால் என்னடா, சாயில், அந்த சாயிலை பற்றியான ஸ்டடி அது எல்லாமே இதில் வந்துடும், எடாஃபிக்கில் வரும். ஓகே, பெடாலஜின்னு ஸ்டடி இருக்குது, அது என்னென்னா ஸ்டடி ஆஃப் சாயில்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த சாயிலில் என்ன பிஹெச் இருக்குது, என்ன போரஸ் கண்டென்ட் இருக்குது, என்ன நியூட்ரியன் கண்டென்ட் இருக்குது, என்ன டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது, இது எல்லாமே படிக்கிறது தான் எடாஃபிக் ஃபேக்டர்ஸ். அதுவுமே ரொம்ப முக்கியமான விஷயம். தண்ணி ஹோல்டும் பண்ண தெரியணும், தேவையில்ல டைமில் தண்ணியை வந்து விடவும் தெரியணும். இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு பிளான்ட்டோ இல்லை ஒரு அனிமல் பேஸ்டாக இருக்குது எதுவாகவும் சரி, அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபேக்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ எடாஃபிக் ஃபேக்டர்ஸும் முடிஞ்சு. அடுத்து டோப்போகிராஃபிக் ஃபேக்டர்ஸ்.
what is called as topographic. அதாவது ஒரு எர்த்தோட ஃபிசிக்கல் ஃபீச்சர் சிம்பிளாக சொல்லணும்னா அந்த எர்த்தோட சோலார் ரேடியேஷன், டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், லேட்டிடியூட், ஆல்டிடியூட். நீங்கள் ஹைட் நம்ம வந்து சீ லெவலேருந்து மேலே ஆல்டிடியூட்னு சொல்லுவோம், அது இருக்குது. லேட்டிடியூட் இருக்குது, என்ன டிஸ்டன்ஸில் வருது, சன்லைட் எப்படி அடிக்குது. இன்னும் ஈஸியாக சொல்லணும், இங்கே பாருங்கள். இமேஜின் திஸ் இஸ் அ மவுண்டன். ஓகே, மவுண்டனில் இந்த ஏரியா பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்லாண்டிங்காக இருக்கா, இன்னும் ஸ்டீப்பாக இருக்குது. இந்த ஏரியா பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அப்போ இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது நான் ஒரு ஜென்ரல் சினாரியோ தரேன். இங்கே என்ன ஆகுது, நல்ல சன்லைட் இருக்குது, நல்ல ரெயின்ஃபால் இருக்குது. அப்படி இருக்கும்போது வெஜிடேஷன் ஏல நல்லா இருக்குமா, பியில் நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்கும், ஏல நல்லா இருக்கும். ஏன்னா பியில் வந்து கம்பேரிட்டிவ்லி சன்லைட் கம்மி, வாட்டர்ஃபால் கம்மி, ரெயின் கம்மி, எல்லாமே கம்மினால பியில் வெஜிடேஷன் வந்து ரொம்ப புவராக இருக்கும். ஏல எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே இதில் வரும், டோப்போகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் கீழே படிப்போம். சரியாடா? அடுத்து என்ன இருக்குது, பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். இன்ட்ராக்ஷன்ஸ் அமாங் லிவிங் ஆர்கானிசம் சச் அஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நம்ம நினைக்கலாம் பிளான்ட் வந்து ஆட்டோட்ராஃபிக் சார், அதனால் எனக்கு பிளான்ட் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை, நானே வளர்த்துக்கிற மாதிரி பிளான்ட்டே வளர்த்துக்கணும்னு கேட்டால் நோ, யூஆர் அகெயின் ராங். தேர் ஆர் பிளான்ட்ஸ் வேர் தே நீட் அன் அனிமல் சோர்ஸ் ஆர் அன் அனிமல் ப்ரெசன்ஸ். ரொம்ப முக்கியம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம கோயம்புத்தூர்லேயே வி ஹாவ் மெனி ஃபாரஸ்ட், லைக் வி ஹாவ் மெனி பார்க்ஸ், ரைட்? அதில் சில பார்க்ஸில் என்ன இருக்குன்னா நிறைய பேட்ஸ் இருக்கும். ஒரு ட்ரீல என்ன இருக்கும், நிறைய பேட்ஸ் இருக்கும். அப்போ இந்த பேட்டோட எச்சம் சலைவா இருக்குல்ல, அதை வந்து சில பிளான்ட்ஸ் நியூட்ரிஷனாக எடுத்துக்கும், அப்புறம் அது வளரும். As a result, what are bats getting? They are getting proper shelter or a place to live. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் எல்லாமே கோரிலேட்டட். இது எல்லாமே நம்ம வந்து ஒன்றா இருந்தால் மட்டும்தான் இந்த எர்த் வந்து சஸ்டெயின் ஆகி போகும். Clear? So these are the 4 factors: climatic factors, adaphic factors, topographic factors, and biotic factors. Is that clear? Making sense for everybody? Yes, Rajavel, you're right. Biotic and abiotic factors. Very good. So abiotic factors idella varum, climatic, topographic, adaphic ellame abiotic ila varum. Okay, biotic thaniya. Okay, very good. Fine. Yes. நெக்ஸ்ட், இக்காலஜிக்கல் அடாப்டேஷன். நான் சொன்னேன்ல, நம்ம வந்து ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். இப்போ இமேஜின் நவ் ரைட் நோ தேர் இஸ் ஏசி ஹியர். ஓகே, நல்ல டெம்பரேச்சர் இருக்குது எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஜாக்கெட் போட்டிருக்கேன். ஸோ ஹியர் திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் அடாப்டேஷன். கரெக்டாக? அதே மாதிரி நம்ம எல்லா பிளான்ஸுக்கும், நிறைய அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்குது. வீல் சி ஹவ் இஸ் இட். ஓகே, த மாடிஃபிகேஷன்ஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கானிசம் டு சர்வைவ் சக்ஸஸ்ஃபுல்லி இன் அன் என்வாயன்மெண்ட் ஆர் கால்ட் அஸ் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். எல்லாமே பிளான்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லா பிளான்ஸ் ஒரே மாதிரி இருக்குது, எல்லா ட்ரீஸும் ஒரே மாதிரி இருக்கா, அந்த பிளான்ஸோட ஸ்டெம் ஒரே மாதிரி இருக்கா, எல்லாமே பிளான்ஸ் தானே சொல்கிறோம், அப்படியே பார்க்குறது வேறு மாதிரி இருக்குது. எதனாலனா அந்த பிளான்ஸ் இருக்கக்கூடிய இடம் பொறுத்து மாறணும். அது மாறலனா அந்த பிளான்ட்டோட உயிருக்கே ஆபத்து. எப்படின்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஃபைட்ஸ் எடுப்போம். ஹைட்ரோஃபைட்ஸ்னால் என்ன? வாட்டர் பேஸ்டு பிளான்ஸ். ஹைட்ரோனாலே தண்ணின்னு தெரிஞ்சிருச்சுல. ஸோ இந்த வாட்டரில் வந்து வாழக்கூடிய பிளான்ஸ் தான் ஹைட்ரோஃபைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஹைட்ரோஃபைட்ஸுக்கு அடாப்டேஷன்ஸ் இருக்குமா? மற்ற பிளான்ட்டை நான் கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரோஃபைட்டுக்கு வேறு அடாப்டேஷன் கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. நான் சொல்லிட்டேன் எப்படிங்கிறது பாருங்கள். இது வந்து ஃபுல் டைம் தண்ணியிலே இருக்குது. அப்போ தண்ணியிலே இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அடாப்டேஷனை மாற்றிக்கணும். நிறைய தண்ணி உள்ளே போகிறது பிரச்சனை. அதனால் தண்ணியை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய செல்ஸாக இருக்கட்டும், அது வந்து நிறைய எடுத்துக்குங்காக அந்த ரூட்ஸ் வந்து பெருசாக மாடிஃபை ஆயிருக்காது. இப்போ ரூட்டோட வேலை என்ன? தேடி போய் நியூட்ரிஷன்லாம் எடுத்து கொடுக்கும். இங்கே தான் தண்ணியிலே இருக்கே. ஸோ தண்ணியில் என்ன பண்ணும்? டைரெக்டாக நியூட்ரிஷன் எடுத்துக்கும். அப்போ ரூட் வந்து இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன்ஸ், அடாப்டேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி பிளான்ஸில் இருக்குது. ஓகே, ஹைட்ரோஃபைட்ஸ். ஜெரோஃபைட்ஸ் அப்படி தான். ஜெரோஃபைட்ஸ் என்ன சொல்லுவோம்? டெசர்ட் பேஸ், ரொம்ப ட்ரையான ஏரியாவில். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவோம் கேக்டஸ். பார்த்துருக்கீங்களா கேக்டஸ்? ஸோ இந்த கேக்டஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நல்லா முள்ளாக இருக்கும், உள்ளே நல்லா ஃப்ளஷியாக இருக்கும். அப்போ அந்த கேக்டஸ் வந்து ரொம்ப அழகாக மாடிஃபை ஆயிருக்கு, ரொம்ப அழகாக அடாப்ட் ஆகிருக்கு. யாருக்கு? டெசர்ட்டுங்கிற கண்டிஷனுக்கு அது ரொம்ப அழகாக அடாப்ட் ஆகிருக்கு. இப்போ ஃபார்ஸே இந்த ஸ்பைக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த கேக்டஸில் இருக்கக்கூடிய தான்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி தண்ணி இல்லை இது டொமேட்டோ வேறு ஃபுல் டைம் ஓப்பனில் இருக்குன்னா அடிக்கிற வேலைக்கு டிரான்ஸ்பிரேஷன் தண்ணியில் போயிடும். கரெக்டாக? ஸோ அது எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸும் இந்த மாதிரி நிறைய இருக்குது. உள்ள ஃப்ளஷி பார்ட்டும் அதனால தான். அந்த ஃப்ளஷி பார்ட் எதுக்கு இருக்குன்னா
கிடைக்கும்போது தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஒரு வேளை தண்ணி கிடைக்கலனா அந்த தண்ணியை நான் யூஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக அந்த ஃப்ளெஷி பார்ட்டாக எப்படி இருக்கும், இந்த பிளான்ஸ் எல்லாமே டெசர்ட் கண்டிஷன்ஸில் இருக்கும். அது என்ன சொல்லுவோம், ஜெரோஃபைட்ஸ்னு சொல்லுவோம். இஸ் இட் கிளியர்? அண்ட் சிமிலர்லி வி ஹேவ் மீசோஃபைட்ஸ், எபிஃபைட்ஸ் அண்ட் ஹாலோஃபைட்ஸ். இது எல்லாமே ஒரு கண்டிஷன் இருக்குடா. நான் சிம்பிளாக சொல்கிறேன், மீசோஃபைட் நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய பிளான்ஸ். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டொமேட்டல் ஓப்பனிங், அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கும். எபிஃபைட்ஸ்னால் ஒரு பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய பிளான்ட். ஆனால் இந்த பிளான்ட்டை ஹார்ம் பண்ணாது, ஹோஸ்ட் பிளான்ட்டை ஹார்மே பண்ணாது, ஆனால் வாழும், ஒரு ஷெல்டர் மட்டும் எடுத்துக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணணும், நிறைய வளரணும், அப்போ ரொம்ப கிளிங்கிங்காக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஹாலோஃபைட்ஸ் என்ன அர்த்தம், சாலினிட்டியில், அதாவது சலைன் கண்டிஷனில் வளரக்கூடிய பிளான்ட். ஃபுல்லாக தண்ணி, ஃபுல்லாக உப்பு, அந்த உப்பு தண்ணியில் இந்த பிளான்ட் வளரணும்னா உப்பு ஜாஸ்தியாக உள்ளே போயிடும் தண்ணி எடுக்கும்போது. அப்போ அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும், அது அந்த எக்ஸஸ் சால்ட்டை எக்ஸ்க்ரீட் பண்ணணும். அப்போ அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி நிறைய அடாப்டேஷன்ஸ் இந்த ஹாலோஃபைட்ஸுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே என்ன அர்த்தம், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அடாப்டேஷன். ஈவன் ஐ எம் சேட் தட் ஐ குடன்ட் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் இன் திஸ் கிளாஸ். வி வில் பி டூயிங் இட் ஃபார் ஷியோர். ஓகேவா? இண்டிவிஜுவலாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து என்னால் அடாப்டேஷன்ஸ் எப்படிலாம் மாடிஃபை இருக்கிற அந்த யூனிக் ஃபீச்சரை கண்டிப்பாக ஐ வில் டீச் யூ. தட்ஸ் மை வேர்ட். ஃபைன், தட் வில் டூ இட் இன் த சாப்டர்ஸ். ஓகே, பிகாஸ் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தேர் ஷுட் பி சம் நாலேஜ் இன் டு அ ஸ்டப்ஸ், ரைட்? வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திங்ஸ் ஒர்க். அப்போ ரொம்ப பியூட்டிஃபுல். தட்ஸ் ஹவ் பயாலஜி இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். ஓகே, வில் see that. Fine. Next, as usual, again I'm telling you guys, make sure you are following our channels. Subscribe பண்றதா இருக்கட்டுமே, notify பண்ற reminders எல்லாமே செட் பண்ணுங்கடா. And also, since it is a free source, make sure that everybody is utilizing it. Okay, share it with your friends, let them also understand what things happening, because இது எல்லாமே like என்ன சொல்றது, again I'm telling you, we are dependent on each other, correct? We humans are dependent to this environment. அதே மாதிரி we have to understand the usage of all this free sources. Fine. And we are there in Instagram. Instagram we will be having all this collaborated posts with Xylem, so you'll get to know more information. Romba creative we will be doing information, so it will be very fun to understand. அதாவது படிக்கும்போது நம்ம வந்து ஒன்று புரிஞ்சு படிக்கணும், இல்லை ஜாலியாக அப்படியே எப்படி சொல்லணும், எனக்கு படிக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் படிக்கணும். ஸோ அதெல்லாமே இன்ஸ்டாகிராமில் will get it. And join the Facebook community and WhatsApp community for handwritten notes, which is going to happen in our coming sessions. Also Twitter. Is that clear? Good. And coming to ecosystem, so we'll see what is there in ecosystem as well. The system resulting from the integration of all the living and non-living factors of environment. இப்போ நம்ம வந்து இந்த எக்காலஜியில் வந்து ஒரு என்வைரன்மெண்ட்டையும் ஆர்கானிசமையும் பார்த்தோம். இந்த ஈகோசிஸ்டமை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்குறோம். ஒரு லிவிங்கும் நான் லிவிங் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், அப்படி தான் வாழ முடியும். Living beings should be dependent on non-living, as well as non-living there is no need of getting dependent, but they are still used by living. So and the integration and the unity of all these things you call it as ecosystem in general. Clear? AG Tanslow's exact ana nalla definition da system resulting from the integration, joining in simpler terms, the integration of all the living and non-living factors of environment. Is that clear? Making sense? Anybody is having any doubts? ஓகே, குட். ஸோ இந்த ஈகோசிஸ்டமில் என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்குது எப்படிங்கிறது இப்போ ஒன்றுனா பார்த்துடலாம்டா. சரியா? ஸோ ஈகோசிஸ்டமை பில்டு பண்ணும். ஜென்ரலாக ஈகோசிஸ்டமோட டெஃபினேஷன் பார்த்தாச்சு. அப்போ ஈகோசிஸ்டம்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், கரெக்டாக இல்லையா? இப்போ நீங்கள் ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கும். பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் அண்ட் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தோஸ் ஹூ ஒர்க் நான் அட்மின் அந்த மாதிரி நிறைய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரியே ஈகோசிஸ்டம்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஈகோசிஸ்டமை பில்ட் பண்ணுறது யார் பிரைமரியாக? Abiotic factors and biotic factors. Romba simple. Biotic factors and abiotic factors together come to a conclusion called structure of ecosystem. Clear? Good. So climatic factors vandru, adaptive factors, topography, organic compounds, inorganic substances ellame ipo paathachu. இது எல்லாமே ஜஸ்ட் பார்த்துருக்கோம். இது எல்லாமே நான் லிவிங். ஸோ அதுவுமே அ பார்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இக்கோசிஸ்டம். அடுத்து என்ன இருக்குது? பயோட்டிக். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் லிவிங் ஆர்கானிசம் லைக் பிளான்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை அண்ட் பாக்டீரியா. ஸோ அதுவுமே என்ன அர்த்தம்? பயோட்டிக் அண்ட் நான் பயோட்டிக் சேர்ந்து இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரை என்ன சொல்கிறோம்? இக்கோசிஸ்டம்னு சொல்கிறோம். இஸ் அ கிளியர்? மேக்கிங் சென்ஸ் கைஸ்? ஃபைன். நெக்ஸ்ட் we'll see. அப்போ பார்க்கும்போது நமக்கு நிறைய டிபெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ லைட்டுக்கும் பிளான்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை பியூட்டிஃபுல்லாக சொல்கிற கான்செப்ட் தான் பேர். photosynthetically active radiation. photosynthetically active radiation, அதாவது ஒரு பிளான்ட்டுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணணும்னா என்ன கண்டிப்பாக வேணும்?
கண்டிப்பாக லைட் வேணும். அப்போ அந்த லைட்டோட அளவு எவ்வளோங்கிறது அந்த பிளான்ட்டுக்கு பொறுத்து வேணும். அப்போ அந்த பிளான்ட்டுக்கு எந்த அளவுக்கு லைட் வேணுங்கிறது தான் PARன்னு சொல்லுவோம். அந்த லைட் எதுக்கு? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு இருக்கக்கூடிய லைட்ஸு அந்த பிளான்ட்டுக்கு வேணும். That you study under what? PAR. So we'll see that the amount of light available for photosynthesis of plant is called photosynthetically active radiation. ஒரு பிளான்ட்டுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுற அளவுக்கு தேவையான லைட்டு தான் என்ன சொல்கிறோம்? PARன்னு சொல்கிறோம். அப்போ அது எவ்வளோ இருக்குது? 400 to 700 நானோமீட்டர் இருக்குது. இப்போ சன்லைட் வரும்போது நிறைய டைப்ஸ் இருக்குது. we have seen many rays, UVA, B, C. அந்த ரேஸ் வரும்போதே பாதி என்ன ஆகும்? டஸ்ட்டில் பாதி போயிடும், க்ளவுட்ஸில் பாதி போயிடும். ஃபுல் பிளான்ட்டுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. டஸ்ட்டு பாதி எடுத்துக்கும், க்ளவுடு பாதி எடுத்துக்கும், ஓசோன் பாதி எடுத்துக்கும். அது எல்லாமே சேர்ந்து பிளான்ட் பாதி எடுத்துக்கும். அப்போ ரொம்ப கம்மியாக தான் பிளான்ட்டு கிடைக்கும். அப்போ கிடைக்கிற அளவு என்ன அளவு கண்டிப்பாக இருக்கணும்? 400 to 700 நானோமீட்டர் வேவ் லென்த் அந்த லைட் கண்டிப்பாக இருந்திருக்கணும். ஓகே, ஸோ அதை என்ன சொல்கிறாங்க? PARன்னு சொல்கிறாங்க. இதுவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லிவிங் வித் நான் லிவிங். Clear? And productivity of an ecosystem. What do you mean by productivity? Very simplest definition. பாருங்க, the rate of biomass production per unit area in a unit time is called productivity. ஒரு ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ற ஆர்கானிக் மேட்டர் per unit time, per unit area, that is what you call it as productivity. நான் ஒரு ஆர்கானிசம், அப்போ நான் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் எந்த டைமில் எவ்வளோ பண்ணுறேன் அதுதான் என்ன சொல்கிறோம்? ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கிறோம். இப்போ அதை என்ன பண்ணுறோம்? ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அண்ட் அதர் ஒன் இஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ வாட் இஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி? த ப்ரொடக்டிவிட்டி பை த ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஆட்டோட்ராஃப்ஸ். ப்ரொடியூசர்ஸ் என்னன்னு தெரியும் நமக்கு? என்ன தெரியும்? ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, ஃபுட்டை கொடுக்குறவங்க, அதாவது பிளான்ஸ், ஆல்கேஸ், ஆட்டோட்ராஃப்ஸ், இதெல்லாம் எதில் வரும்? ப்ரொடியூசர்ஸில் வந்துடும். அப்போ அதை வந்து சாப்பிட்றது யார்? கன்சியூமர்ஸ். தோஸ் ஹூ கான்ட் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் யூ கால் them as consumers because they depended on producers. அப்போ அது வந்து கன்சியூமர்ஸ், இவங்க வந்து ப்ரொடியூசர்ஸ். அப்போ ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பயோமாஸோட ரேட்டை என்ன சொல்கிறோம்? ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கிறோம். Making sense? Primary productivity is nothing but the rate of biomass produced by the producers. அப்போ ப்ரொடியூசர்ஸ் க்ரைட்டீரியா வச்சு நான் எடுத்தேன்னா அது என்ன சொல்லுவாங்க? ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஃபைன், எஸ். நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. அப்படின்னா இந்த இடத்துல இப்போ யார் உள்ள வருவா? கன்சியூமர்ஸ் உள்ள வந்துடுவாங்க. கன்சியூமர்ஸோட ப்ரொடக்ஷன், கன்சியூமர்ஸோட பயோமாஸ் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க செகண்டரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஃபைன். ஸோ இந்த க்ரைட்டீரியா நிறைய படிக்கிறதுக்கு இருக்குடா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஸ்டில் வித் திஸ் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் அந்த டாபிக் வி ஹவ் டிஸ்கஸ், வில் கோ வித் பேசிக் ஃப்ளோ. ஓகே, ஸோ ப்ரைமரி படி ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த ரேட் ஆஃப் பயோமாஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா தென் யூ கால் இட் as primary productivity. Secondary productivity na the biomass rate of production by the consumers, Is that clear? Fine. And the last was nothing but community productivity. Community productivity na the net force or the net thing of the production. அதாவது ஒரு பயோமாஸை வந்து நான் ஒரு நெட் இதாக பார்க்குறேன், அதாவது கம்ப்ளீட்டாக பார்க்குறேன். ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பிளான்ஸ் எல்லாமே சேர்ந்து, ஒரு கம்யூனிட்டி ஆஃப் அனிமல்ஸ் எல்லாமே சேர்ந்து டுகெதராக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ 20 + 20 + 20 + 20 இப்படி ஆட் பண்ணிட்டே வரும்போது கடைசியாக 18 வருதுன்னு வைப்போம். அந்த 80ங்கிறது நெட் அமௌண்ட் சொல்லுவோம். அது மாதிரி நெட் பயோமாஸ் ப்ரொடக்ஷன் தான் கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவோம். மேக்கிங் சென்ஸ் கைஸ்? இஸ் அ கிளியர்? ஸோ பேசிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்களா. இதிலிருந்து உங்களுக்கு இதை வந்து கிளியர் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த லெவல் போகும்போது புரியும். அப்போ நம்ம அடுத்த லெவல் போகும்போது திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ்னா அப்படி படிச்சோம்னா டைம் ஆகும், உங்களுக்கு மண்டையில் நிற்காது. ஸோ செஷன்ஸ் வரும்போது as soon as possible டப்புன்னு கிராப் பண்ணிடுங்க கான்செப்ட்ஸை. கிளியர்? வாட்ச் இட் மல்டிபிள் டைம்ஸ் பட் மேக் ஷூர் யூ ஆர் கிராபிங் த கான்செப்ட். ஃபைன். நெக்ஸ்ட், ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரொடக்டிவிட்டி ஈகோசிஸ்டமை வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நிறைய ஃபேக்டர்ஸ் ஒன்றுனா அஃபெக்ட் பண்ணுது, ஒன்றுனா இம்ப்ரூவ் பண்ணுது. என்னென்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் எனர்ஜி ஃப்ளோ. எனர்ஜி ஃப்ளோனா என்ன? நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சோல் எனர்ஜி, அல்டிமேட் எனர்ஜி எங்கேருந்து வருது? சன்னுங்கிற பொருள்லேருந்து வருது.
கரெக்டாக? சன்னுங்கிற பொருள் இருந்தால் எனர்ஜி வந்து எல்லாத்துக்குமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகுது. அப்போது இப்போ பாருங்கள், சன்லேருந்து நேரம் எனர்ஜி எங்கே போகுது? பிளான்ட்டுக்கு போகுது. பிளான்ட் என்ன பண்ணுது? சன்லைட்டை வச்சு ஃபுட் எடுத்துக்குது. அந்த ஃபுட்டை யார் சாப்பிட்றா? ஒரு ஹெர்பிவோர் சாப்பிடுது. அந்த ஹெர்பிவோரை யார் சாப்பிட்றா? ஒரு கார்னிவோர் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த எனர்ஜி ஃப்ளோ எப்படி இருக்குது? ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. இப்படி ரிவர்ஸ் போகுமா? கண்டிப்பாக போகாது. எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் எனர்ஜி ஃப்ளோ வந்து யூனி டைரக்ஷனலாக இருக்கும், டுவர்ட்ஸ் ஒன் டைரக்ஷனில் இருக்கும். ஏன்னா சன்லைட்டுங்கிற சோர்ஸில் இருந்து தான் எனர்ஜி என்ன ஆகும்? பிளான்ட்டுக்கு போகும். பிளான்ட்டுக்கு போன எனர்ஜி தான் யூட்டிலைஸ் பண்ணி ஃபுட்டாக மாறி ஹெர்பிவோருக்கு போகும். அந்த ஹெர்பிவோர் தான் என்ன பண்ணும்? பிளான்ட்டை சாப்பிட்டு ரெடியாக யார் வாய்க்குள்ளே போய் உட்காந்துரும்? கார்னிவோருக்குள்ளே போய் உட்காந்துரும். கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? ஸோ இது எல்லாமே அந்த ஃப்ளோவில் வந்துடும். ஸோ எனர்ஜி ஃப்ளோங்கிறது ஒன்றும் இல்லைடா, த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இன் அன் இக்கோசிஸ்டம் பிட்வீன் ட்ராஃபிக் லெவல்ஸ். ட்ராஃபிக் லெவல்ஸ் தான் ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை, ஒரு கட்டம், ஒரு லெவலில் தான் ட்ராஃபிக் லெவல்ஸ்னு சொல்லுவோம். ஃபார்ஸே ஒரு கிராஸ் இங்கே இருக்குன்னு வைப்போம், இது ஒரு லெவலில் இருக்குது. அப்போ அந்த கிராஸை யார் சாப்பிடுவா? இன்செக்ட் சாப்பிடுவான்னு வைப்போம். அது அடுத்த லெவலில் இருக்குது. அந்த இன்செக்டை யார் சாப்பிடுவா? ஃப்ராக் சாப்பிடுன்னு வைப்போம். அது அடுத்த லெவலில் இருக்குது. இந்த ஃப்ராகை யார் சாப்பிடுவா? இந்த ஃப்ராகை வந்து வில் கோ ஃபார் ஸ்னேக். ஓகே, ஸ்னேக் சாப்பிடுது. ஸ்னேக் இன்னொரு லெவலில் இருக்குது. இந்த ஸ்னேக்கை வந்து யார் சாப்பிட்றா? ஈகிள் சாப்பிடுது. ஓகே, எஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே என்னாகும்? தே வில் பி ஹேவிங் ஆல் திஸ் திங்ஸ் அரேஞ்ச் இன் த செஷன். ஓகே, எஸ். நோலன், அந்த சன்னுக்கு எனர்ஜிங்கிறது ஒரு சன்னில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ், அந்த காம்போசிஷன்ஸ் தான் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இஃப் சே லுக் அட் திஸ் டயக்ராம், கன்சிடர் திஸ் as சன். ஓகே, சன் பிளிங்க் ஆகுதா? ஓகே, ஸோ இந்த சன்னில் வந்து நிறைய காம்போசிஷன் இருக்கும், ஹீலியம் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், நிறைய கேஸ் இருக்கும். சன்னுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் பால் ஆஃப் கேஸஸ். அப்போ அந்த கேஸஸ் எல்லாமே ரியாக்ட் ஆகும்போது வரக்கூடியது லைட் எனர்ஜி. இஸ் இட் கிளியர்? இந்த லைட் எனர்ஜியை தான் இந்த பிளான்ட் எடுத்து கெமிக்கல் எனர்ஜியை மாற்றி ஃபுட்டாக மாற்றுது. மேக்கிங் சென்ஸ்? இஸ் இட் கிளியர்? ஓகே, ஸோ இது எல்லாமே இதில் வந்துடும், எனர்ஜி ஃப்ளோ கீழே வந்துடும். த ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி இன் இக்கோசிஸ்டம் பிட்வீன் ட்ராபிக்கல் லெவல்ஸ் கேன் பி டர்ம்ட் ஆஸ் எனர்ஜி ஃப்ளோ. எஸ், வெரி குட், காட் இட். எஸ், வில் ப்ரொசீட் நெக்ஸ்ட். ஃபைன். அதே மாதிரி அடுத்த ஒரு கான்செப்ட் தான் ஃபுட் செயின். ஃபுட் செயின் எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். பியூட்டிஃபுல்லி மை டீம் ஹேஸ் டெபிக்டட் ஹியர். பாருங்கள், கிராஸ் ப்ரொடியூசர்ஸ். அந்த கிராஸை யார் சாப்பிட்றா? மவுஸ் சாப்பிடுது. அந்த மவுஸை யார் சாப்பிடுது? ஸ்னேக் சாப்பிடுது. ஸ்னேக்கை யார் சாப்பிடுது? ஈகிள் சாப்பிடுது. இதுதான் ஃபுட் செயின் சொல்லுவாங்க. We also eat vegetarian, we also eat veg-related foods, we also eat non-veg, right? அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுது? அந்த ஸ்பீஷிஸோட லெவல் ஃபுல்லாக கம்மியாகுதா? இப்போ மீன் சாப்பிட்றனால மீன் சுத்தமாக இல்லையா? இல்லை, அது மெயின்டைன் தான் ஆகும். கரெக்டாக? அது எப்படிங்கிறது நம்ம அடுத்த கான்செப்டில் பார்ப்போம். ஆனால் இது பேர் தான் ஃபுட் செயின் சொல்லுவோம். That is also a major reason that I am stating that we are dependent on each other again. We are dependent on each other because again we are needing for food sources. Those who go for veg will go for plants. Those who go for non-veg will go for animals. அப்போமே என்ன பண்ணுறோம்? We are dependent on the plants and animals. And that plants and animals are dependent on other sources. இந்த மாதிரி இந்த food chain வந்து ரிலேட்டிவாக இருக்கும். The movement of energy from producers up to top carnivores is known as food chain. கரெக்டாக இல்லையா? ரொம்ப ஈஸியான ஸ்டேட்மெண்ட், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்டா, கன்ஃபியூஸில் பண்ண வேண்டாம், டப்புன்னு சிம்பிளாக புரிஞ்சுட்டு போதும். கிராஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த கிராஸ்லேருந்து எனர்ஜி ஃப்ளோ அப்படியே போயிட்டு இருக்குது. கிராஸு, மவுஸு அண்ட் ஸ்னேக்கு, ஈகிளுங்கிறது என்ன? கார்னிவோர். இது வரைக்கும் போயிடுச்சு. அப்போ இந்த வரைக்கும் இந்த எனர்ஜி ஃப்ளோ தான் என்ன சொல்கிறாங்க? ஃபுட் செயின்னு சொல்கிறாங்க. இந்த எனர்ஜி என்ன சொல்கிறாங்க? ஃபுட் செயின்னு சொல்கிறாங்க. இஸ் தட் கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? குட். நெக்ஸ்ட் we have food web. The interlocking pattern of a number of food chain from a web-like arrangement called food web. சார் நீங்கள் ஃபுட் செயின் சொன்னீங்க, புரிஞ்சிருச்சு. ஓகே, ஒன்றுக்கு மேலே சாப்பிட்டு போகுது. ஃபுட்டு வெப்னா என்ன சார்? ஈஸியாக சொல்லிட்டா, ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்களா. இப்போது நான் வந்து என்ன ஸ்பீஷிஸ் வேணும் உங்களுக்கு? ஓகே, நான் வந்து ஒரு இதை எடுத்துக்கிறேன், ஒரு ஃபாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, எஸ், ஓகே, ஐ திங்க் இஸ் இட் கிளியர்? ஜஸ்ட் a minute, my screen is not getting shared again. Okay, let me do it again. What are you doing? It's like Dad said, the reward is in the journey. Not when the journey ends in jail. Oh, I'm not going to jail. How do you know that? Because I've done this. What? Just a minute, it's getting connected. Please.
ஓகே, ஸோ ஃபுட் செயின் என்ன தெரிஞ்சிச்சு, அதாவது ஒரு பிளான்ஸுமே ஒரு டிபெண்ட் பண்ணி சாப்பிட்றனால ஃபுட் செயின். சார் ஃபுட் வெப்னா என்ன சார்? ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாடா, ஒரு ஃபாக்ஸ் இருக்குது. கேன் யூ சீ மை ரைட்டிங்ஸ் ஹியர்? ஒரு ஃபாக்ஸ் இருக்குது. இந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணுது, இந்த ஃபாக்ஸ் வந்து ஒரு மவுஸையும் சாப்பிடும், ஒரு ரேபிட்டையும் சாப்பிடும். கரெக்டாக? ஃபாக்ஸ் என்ன பண்ணும், ஒரு மவுஸையும் சாப்பிடும், ரேபிட்டையும் சாப்பிடும். இப்போ இந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணுது, மவுஸை வந்து சாப்பிட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா மவுஸோட பாப்புலேஷன் கம்மியாகுதுன்னு வைப்போம். ஓகே, மவுஸ் வந்து ரொம்ப கம்மியாகுதுன்னு வைப்போம். அப்படி இருக்கும்போது ஃபாக்ஸ் மவுஸ் கிடைக்கலனுக்காக சாகுமா? டு யூ திங்க் ஃபாக்ஸ் வந்து மவுஸ் கிடைக்கலன்னு சாகுமா? கண்டிப்பாக சாகாது. ஏன்னா மவுஸ் இல்லாட்டி ரேபிட்டை வந்து ஃபுட்டை எடுத்துகிட்டு சாகும். கரெக்டாக? இப்போ அந்த டைமில் என்ன ஆகும், இந்த மவுஸ் வந்து என்ன பண்ணும், ஓகே இப்போ நமக்கு வந்து த்ரெட் இல்லைன்னு சொல்லிட்டு டெவலப் பண்ண ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிள். ஃபாக்ஸ் இருக்குது, மவுஸ் இருக்குது, ரேபிட் இருக்குது. இந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணுது, மவுஸை ஃபீட் ஆன் பண்ணி சாப்பிட்டு ஒரு கண்டிஷனில், ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனில் மவுஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு. அப்படி கம்மியாகும் போது ஃபாக்ஸ் ஆகுதா? இல்லை, ஃபுட்டு கிடைக்கல எனக்கு. ஏன்னா ஃபாக்ஸ் வந்து என்ன பண்ணுது, நேராக ரேபிட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி இட் இஸ் மெயின்டைனிங் இட்ஸ் பாப்புலேஷன் ஆர் இட் இஸ் மெயின்டைனிங் இட்ஸ் ஸ்டெபிலிட்டி. அந்த ஸ்டெபிலிட்டி கான்செப்ட் பேர் தான் ஃபுட் வெப். ஃபுட் வெப்பை சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஃபுட் செயினோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே இன்டர்லாக்டாக இருக்கும். எல்லாமே இன்டர்லாக்டு இருக்கிறனால ஒரு பாப்புலேஷன் கம்ப்ளீட்டாக சாக விடாது. ஒரு பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ணும், அது ஸ்டெபிலிட்டியை பார்த்துக்கிறது தான் ஃபுட் வெப்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுட் வெப்னாலே மெயின்டைனிங் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த பாப்புலேஷன். இந்த கீவேர்டை ஞாபகம் வச்சிங்கன்னா அது ரொம்ப ஈஸி. இது மறக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த இன்டர்லாகிங் பேட்டோ எதுவுமே வேண்டாம், ரொம்ப ஈஸிடா. எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபாக்ஸ் இருக்குது, ஒரு ரேபிட் இருக்குது, மவுஸ் இருக்குது. மவுஸ் சாப்பிட்டு மவுஸ் முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணுது, சரி அதுக்கு சாக முடியாது, ஸோ என்ன பண்ணுது, ரேபிட்டை சாப்பிட்டு உயிர் வாழுது. அந்த டைமில் மவுஸ் என்ன பண்ணுது, ரெடியாகி மவுஸோட பாப்புலேஷன் திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது. கிளியர்? இவ்வளோதான் கான்செப்ட் ஃபுட் வெப்போடது. ஃபைன். அண்ட் இக்காலஜிக்கல் பிரமிட்ஸ், இந்த நம்ம படித்த கான்செப்டை வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம படிக்கக்கூடிய டாபிக் பேர் தான் இக்காலஜிக்கல் பிரமிட். வில் see that graphical representation of the trophic structure and function at successive trophic levels of an ecosystem is called ecological pyramid. புரியுதா? நான் என்ன பண்ண போகிறேன், அந்த எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு மாற்றுறேன். அது பேர் தான் இக்காலஜிக்கல் பிரமிட்ஸ். ஸோ வில் see that. இங்கே பாருங்கள், நம்ம படித்த அதே எக்ஸாம்பிள் போடுவாங்க. கிராஸ் இருக்கா, ஆட் பண்ணிட்டேன்னா ப்ரைமரி கன்சியூமர்ஸாக ரேபிட்ஸை போட்டோன்னா, அதை சாப்பிடக்கூடிய செகண்டரி கன்சியூமர்ஸை போட்டோன்னா, அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய டெரிஷரியை, அதாவது ஈகிள் கார்னிவர்ஸை போட்டேன். ஸோ இது எல்லாமே ஒரு பிரமிடாக போட்டேன். ஓகே, ஸோ கவின், ஐ குட் கெட் யூர் ரெஸ்பான்சஸ், தேங்க்யூ ஃபார் தட். பட் ரிமைனிங் பீப்புள் ஆர் லைக் தேர் ஜஸ்ட் லிசனிங் டு த கிளாஸ். தூங்காதீங்களா டே, எதிரிங்க. ஓகே, ஸோ லிசன் டு த கிளாஸ். ஓகே, ஃபைன். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், இந்த இக்காலஜிக்கல் பிரமிட்ஸ் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு மாற்ற போகிறேன். அப்போ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு மாற்றும் போது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு அப்ரைட்டான இமேஜ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு அப்ரைட்டான இமேஜ். ஓகே, ஸோ அப்ரைட் இருக்குது. இது அப்படியே உல்ட்டாவாக போடுறீங்க, அப்படி இப்படி போட்டிங்கன்னா இன்வெர்டட் வந்துடும். இல்லை இப்படி போடுறீங்க, ஜஸ்ட் a minute, அப்படி இல்லாமல் இப்படி போடுறீங்கன்னா இது வந்து ஸ்பிண்டில் ஷேப். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. எல்லாமே ஒன் பை ஒன் வித் எக்ஸாம்பிள் வீல் மேக் இட் ஃபேசினேட்டிங். ஓகே, வீல் சி ஒன் பை ஒன். எஸ், ஸோ டைப்ஸ் ஆஃப் இக்காலஜிக்கல் பிரமிட் 3 டைப்ஸ் இருக்குது. பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர், எனர்ஜி, பயோமாஸ். அப்படின்னா என்ன சார்? அதாவது இந்த பிரமிட்ஸை வந்து நான் சில ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி பிரிக்க போகிறேன். ஒன்று நம்பர், இன்னொன்று எனர்ஜி, இன்னொன்று பயோமாஸ். நம்பர் பேஸ் பண்ணி நான் பிரமிட் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள். நான் ஒரு கிராஸ்லேண்ட் இருக்கிறேன்டா, இருக்கிறேன். அந்த கிராஸ்லேண்டுக்கு ஒரு ஈகோ சிஸ்டம் வரைகிறேன். அப்படி வரையும் போது நான் கீழே யாரை கொடுப்பேன், நம்பர் வைஸ் கொடுக்கணும், யாரை கொடுப்பேன், கிராஸை கொடுப்பேன். கரெக்டாக? கிராஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கரெக்டாக? அதை சாப்பிடக்கூடிய ஃப்ராக் வந்து அதை விட கம்மியாக இருக்கும். அப்போ இப்படி இருக்கிறபோது செகண்ட், இப்போ அடுத்த லெவல் எப்படி வரும், இப்படி வரும். கரெக்டாக? இந்த ஃப்ராக் சாப்பிடக்கூடிய ஸ்னேக் வந்து அதை விட கம்மியாக இருக்கும். அண்ட் அது சாப்பிட ஈகிள் வந்து அந்த மாதிரி கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி லேயர்ஸாக அரேஞ்ச் ஆகி கம்மியாகி வர்றது தான் இந்த பர்டிகுலர் பிரமிட் ஆஃப் நம்பர்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பிரமிட் ஆஃப் நம்பர் வந்து எப்பவுமே அப்ரைட்டா இல்லை எப்பவுமே இன்வெர்ட்டடான்னு கேட்டால் இல்லை, அது மாறும். கண்டிஷன்ஸும் இக்கோசிஸ்டம்ஸும் பொறுத்து மாறும்.
கிராஸ்லேண்ட் இக்கோசிஸ்டமுக்கு அப்ரேட்டாக இருக்குன்னா மேபி அண்ட் அதர் இக்கோசிஸ்டமுக்கு அது இன்வெர்ட்டடாக இருக்கும். அது எல்லாமே வீல் சீட் இந்த கிளாஸ். ஸோ இது ஒரு பேசிக் ஐடியா. நம்பர்ஸ் பிரின்சிபல், நம்பர் பேஸ் பண்ணி அந்த பிரமிடை அரேஞ்ச் பண்ணுறோன்னா பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரமிட் ஆஃப் எனர்ஜி. பிரமிட் ஆஃப் எனர்ஜி என்னன்னா, எல்லா ட்ராஃபிக் லெவல்ஸ் இருக்கா, இந்த ட்ராஃபிக் லெவல்ஸ் இருந்து ஃபார்ஸே கிராஸ் இருக்குது. இந்த கிராஸ்லேருந்து அடுத்து இந்த ஃப்ராக் இந்த கிராஸை சாப்பிடும்போது இந்த கிராஸுக்கான எனர்ஜியை ஃபுல்லாமே இந்த ஃப்ராக் யூட்டிலைஸ் பண்ணாது. இன்ஃபேக்ட் 10% தான் மேலே போங்கிறாங்க. ரிமைனிங் 90%, 100% இருக்குன்னு வைப்போண்டா. இந்த கிராஸில் வந்து இந்த கிராஸை வந்து கன்சியூம் பண்ணுறனால அந்த ஃப்ராகுக்கு 100% எனர்ஜி உள்ளே போயிடுச்சு. ஆனால் அந்த 100%ல் 10% தான் ஆக்சுவலி போகும், மீதி 90 யூட்டிலைஸ் பண்ண முடியாது. எதனால்? மேபி அது ஒரு ரெஸ்பிரேஷனாக இருக்கலாம், மூமெண்ட்டாக இருக்கலாம், அது சாப்பிடும்போது அது ஃபுட்டு கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமாக ரிமைனிங் 90% போய் 10% தான் போகும். அப்போ இந்த மாதிரி ஃப்ராகை சாப்பிட்ற ஸ்னேக்குக்கும் அதே நிலமை தான். ஸோ 10 போகும். 1000 ஆரம்பிக்குது, 1000, 100, 10, 1 அந்த மாதிரி தான் போகும். கிளியர்? இதுதான் பிரமிட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவோம். இது புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம்டா. ஒன்றும் இல்லைடா, ஒரு ஆர்கானிசம்லேருந்து இன்னொரு ஆர்கானிசம் வந்து அந்த ஃபுட்டை கன்சியூம் பண்ணும்போது அந்த எனர்ஜி லெவல் ட்ராப் ஆகும். இது வந்து நம்ம ஃபிசிக்ஸில் கூட படிப்போம். லைக் வி லேர்ன் இட் இன் தெர்மோடைனமிக்ஸ். தட் வில் ஆல்சோ டூ இட் வைல் வி ஆர் டிஸ்கஸிங் திஸ் சாப்டர் இன் ஒன் ஷாட் ஆர் பார்ட் வைஸ். ஓகே, தட் டைம் வில் மேக் இட் லிட்டில் மோர் கிளியர். பட் அண்டர்ஸ்டாண்ட், எனர்ஜி வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்? எப்பவுமே ஆப்ரேட்டாக இருக்கும். நம்பர் ஆஃப், அதாவது இந்த பிரமிட் ஆஃப் எனர்ஜி நீ பார்க்குறீங்க, நம்பர் வந்து மாறும். எப்படி இருக்குது? இன்வெர்ட்டடும் இருக்குது, அப்ரைட்டும் இருக்குது, ஸ்பிண்டிலும் இருக்குது. ஆனால் பிரமிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் வாட்? ஆல்வேஸ் அப்ரைட். ஓகே, யூ ஹேவ் டு மேக் இட் வெரி கிளியர். பிரமிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் அப்ரைட். இஸ் that clear? ஃபைன். ஸோ எனர்ஜிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்கானிசம்லேருந்து இன்னொரு ஆர்கானிசம் போகும்போது நிறைய எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் ஆயிரும், லாஸ் ஆயிரும். மேபி ரெஸ்பிரேஷன், ஹீட்டாக இருக்கலாம், என்வயர்மெண்ட், என்ன கண்டிஷனாலுமே அது மெட்டபாலிசம் இருக்கலாம். அப்படி லூஸ் ஆகும்போது 10% தான் அடுத்த ஆர்கானிசமுக்கு ட்ராஃபிக் லெவலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, கிளியர்? ஸோ பிரமிட் ஆஃப் எனர்ஜி பார்த்தாச்சு. அடுத்தது பிரமிட் ஆஃப் பயோமாஸ். ஸோ பிரமிட் ஆஃப் பயோமாஸ்னால் என்ன? அந்த பயோமாஸ் பார்த்தாச்சு நம்ம, ஒரு ஆர்கானிசம் வந்து அந்த ஆர்கானிக் கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவு தான் பயோமாஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஆர்கானிசம் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டரை வந்து உருவாக்குதுன்னா அதுதான் பயோமாஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து மோர் ஆஃப் எப்படி சொல்லலாம், வெயிட் உள்ளே வந்துடும். சரியா? அப்படி பார்க்கும்போது அப்படி தான். இப்போ ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் இருக்குது. அந்த ஃபைட்டோ பிளாங்க்டன் சாப்பிட்ற ஜூ பிளாங்க்டன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஜூ பிளாங்க்டன் சாப்பிட்ற ஸ்மால் ஃபிஷ்ஷுக்கு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்மால் ஃபிஷ்ஷோட சாப்பிட்ற இதுக்கு பிக் ஃபிஷ்ஷுக்கு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி பயோமாஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அதுவுமே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ecological pyramids. And students, you don't have to worry if this is not clear. I am like, trust me, we'll be having a session for this with detailed examples. We'll quickly learn it also. Okay, fine. Next an important topic is plant succession. அதாவது successor, அடுத்து வர்றது யார்? இப்போ நான் போயிட்டு அடுத்த டீச்சர் யார் வருவா, இப்போ நீங்கள் 12th முடிச்சுன்னா அடுத்த 12th யார் வருவா, அந்த மாதிரி அடுத்த தலைமுறையை மீன் பண்ணுறதா சக்சஷன் சொல்லுவோம். ஸோ இந்த சக்சஷன்னா வில் see it here. Successive replacement of one type of plant community by the other of the same area place is known as plant succession. Imagine with an example, இனிஷியலாக அது வந்து ஒரு மொட்டை காடாக இருக்குது. அந்த மொட்டை காட்டில் யாருமே இல்லை. பொறுமை என்ன ஆகுது? ஒரு செடி முளைக்குது, அந்த செடி வளருது, ஒரு கண்டிஷன் அந்த செடி வந்து திருப்பி அழிஞ்சு போய் வேற ஒரு செடி வந்து அது வளர்ந்து அது இப்போ நல்லா டாமினண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி சக்ஸசிவாக அப்படியே டெவலப் ஆகி போகிற பேர் தான் சக்சஷன் சொல்லுவோம். ஓகே, சக்சஷன்னா அந்த கிராஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட், கிராஜுவல் டெவலப்மெண்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச் டில் த டாமினன்ஸ், யூ கால் இட் as what? சக்சஷன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இங்கே பாருங்கடா, ப்ரைமரி சக்சஷன், செகண்டரி அண்ட் அலோஜெனிக். ப்ரைமர்னா ஒன்றும் இல்லைடா, டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி ஆன் அ பேரன் ஏரியா. இந்த சேம் எக்ஸாம்பிள் வாட் ஐ செட் யூ. இந்த டயக்ராம் பாருங்கள், ஒரு மொட்டை காடாக இருக்குது. அந்த மொட்டை காடில் ஒன்றும் ஒழுங்காக சாயிலே ஒழுங்காக இல்லை. அடுத்து என்ன ஆகுது? சாயில் டெவலப் ஆகுது. சாயில் வளர்ந்ததுக்கப்புறம் 3 டைப்பாக மாறுது. அந்த சாயில் வரும்போது பிளான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அந்த பிளான்ஸுக்கு ஏற்ற மாதிரி சாயில் மாற பிளான்ஸ் மாறுது. சாயில் நல்லா டெவலப் ஆகும், பிளான்ஸ் டெவலப் ஆகுது. இந்த மாதிரி வர்றது என்ன சொல்கிறாங்க? ப்ரைமரி சக்சஷன் சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? அடுத்து செகண்டரி சக்சஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் அ பிளான்ட் கம்யூனிட்டி ஆன் டிஸ்டர்ப்ட் ஏரியா. அப்படின்னா டிஸ்டர்ப்ட் ஏரியாவா? வாட் யூ மீன் பை டிஸ்டர்ப்ட் ஏரியா? அப்படின்னா அந்த இடத்துல, அந்த காட்டில் ஒரு அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டி உயிரோடு இருந்திருக்கும். ஆனால் சில கண்டிஷன்ஸ்னால மேபி ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஃப்ளட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சுனாமியாக இருக்கலாம். அதனால அந்த பிளான்ட் ஸ்பீஷஸ் அங்கே இறந்து இப்போ அது மொட்டைக்காடாக இருக்குது. இப்போ என்ன ஆகும்? வேற ஒரு ஸ்பீஷஸ் உருவாகும்.
ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபஸ்ட்லேருந்தே ஒன்றுமே இல்லை, ப்ரைமரியில் ஃபஸ்ட்லேருந்தே ஒன்றுமே இல்லாமல் அப்புறம் டெவலப் ஆகி வருது. செகண்டரியில் அப்படி இல்லை, ஆல்ரெடி இருந்து அழிஞ்சு பின்னையும் புதுசாக உருவாகிறது தான் செகண்டரி சக்சஷன். மேக்கிங் சென்ஸ்? ஸோ ப்ரைமரி பார்த்தாச்சு, செகண்டரி பார்த்தாச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்டா. இங்கே பாருங்கள், stabilized climax community, disturbance destroys the community. அப்புறம் நடக்குது, biota removed but the soil remains, fast growing plants initially dominant, eventually climax community is re-established. அப்போ இனிஷியலி அது இருந்து அது ஏதோ ஃபேக்டர்ல நாசமாக போய் திருப்பி அது பேரனாக மாறி திருப்பி உருவாகி திருப்பி டாமினண்ட்டாக வந்து நிற்குது. Clear? That's called as secondary succession. And the third one is allogenic succession, controlled by abiotic components of the ecosystem. அதாவது abiotic factors தெரியுமா, அந்த ஃபேக்டர்ஸ் மூலமாக அது வளர முடியாமல் இருக்குது, வளர்ச்சி நிற்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது என்ன சொல்லுவோம்? allogenic succession சொல்லுவோம். ஓகே, ஜஸ்ட் 3 டைப்ஸ். பேசிக் பார்த்தாச்சு, ப்ரைமரி என்னன்னு தெரியும், செகண்டரி என்னன்னு தெரியும், ஆலோஜெனிக் என்னன்னு தெரியும். அப்போ இது என்னங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா இதை நம்ம எக்ஸாம்பிள்ஸோட டீட்டெயில்டாக படிக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். Okay, and we'll wind up with this slide, nothing but classification of plant succession. 3 டைப் இருக்குடா, ஹைட்ரோசீர், மீசோசீர், ஜெரோசீர். ஹைட்ரோன்னு என்ன அர்த்தம்? வாட்டர் பகுதி ரிச்சாக இருக்கக்கூடிய இடம் தான் ஹைட்ரோசீர். அப்போ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு சக்சஷன் நடக்குதுன்னா அது ஹைட்ரோசீர் வந்து. ஓகே, ஸோ சக்சஷன் ஸ்டார்ட்ஸ் இன் ரீஜன்ஸ் வேர் வாட்டர் இஸ் plenty. எக்ஸாம்பிள் ponds, lakes, streams, swamps. இனிஷியலி அந்த பாண்டில் தண்ணி மட்டுமே இருந்திருக்கும், வேறு எதுவுமே இருந்திருக்காது. அது பொறுமையாக என்ன ஆகும்? சின்னதாக உருவாய் சின்ன ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் வரும், ஜூ பிளாங்க்டன்ஸ் வரும், அப்புறம் வாட்டர் லில்லிஸ் வரும். இந்த மாதிரிலாம் வந்து அந்த பாண்டே அழகாக மாறிடும். அது பேர் என்ன சொல்கிறாங்க? ஹைட்ரோசீருங்கிறாங்க. அதாவது ஒரு வாட்டர் ரிச்சான கண்டிஷன்லேருந்து இது உருவாய் வருது. ஓகே, நெக்ஸ்ட் மீசோசீர். சக்சஷன் ஸ்டார்ட்ஸ் இன் ரீஜன்ஸ் வேர் மாய்ஸ்சர் கண்டிஷன் இருக்குது. அதாவது ஈரப்பதம் அது ஜாஸ்தி இருக்கிற இடத்துல இருந்து, இந்த மார்ஷி லேண்ட்ஸ், வெட்லேண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கேருந்து வரக்கூடிய டெவலப்மெண்ட் என்ன சொல்லுவாங்க? மீசோசீர்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து நத்திங் பட் ஜெரோசீர். இப்போ ஜெரோசீர் ஃபைன் தான். அப்போ ஜெரோசீர் என்ன சொல்கிறாங்கன்னா, சக்சஷன் ஸ்டார்ட்ஸ் இன் த ரீஜன்ஸ் வேர் மாய்ஸ்சர் இஸ் பிரசன்ட் இன் மினிமல் அமௌண்ட் வித் வாட்டர். அதாவது ட்ரை ஏரியா அப்படி கொடுத்துருக்காங்கடா, அவ்வளோதான். ட்ரை ஏரியா இருக்குல்ல, அந்த ட்ரை ஏரியாவில் ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த ஏரியாவில் ஒரு பிளான்ட் உருவாகி வருது. அப்போ மாய்ஸ்சர் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? இருக்குது, ஆனால் வாட்டர் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும். ஓகே, வாட்டர் இல்லாமல் இருக்க முடியாது, மினிமலாக இருக்கும். அங்கேருந்து வர்றதை வந்து ஜெரோசீர்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 3 பார்த்தாச்சு. ஒன்று ஹைட்ரோசீர், மிரோசீர், ஜீரோசீர். ஸோ இதோட we have brushed up 3 chapters. Is that fine? And thank you guys, thank you for joining with me again. And one last time I'm telling you, make sure you're following the channels for your welfare and so that we'll have a better bond. So நீங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க, ரிமைண்டர் வச்சுக்கோங்க. செஷன்ஸ் வரும்போது டப்புன்னு அப்டேட் பண்ணி கிளாஸுக்கு டைமுக்கு வந்துருக்கணும். வந்து உட்காந்து கிளாஸை முடிக்கிறீங்க, அடுத்த நாள் வைக்கிற எக்ஸாமை போய் எழுதுறீங்க, ஃபுல் மார்க் வாங்குறீங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து இந்த சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஸ்டேட் போர்டுக்காக பண்ணனால வீல் ஆல்சோ ஹேவ் மெனி பிளான்ஸ். மிட் டேர்முக்கு எப்படி பண்ணலாம், குவார்ட்டர்லிக்கு எப்படி பண்ணலாம், எந்த கொஸ்டின்ஸ் படித்தா எப்படி மார்க் வாங்கலாம், இது எல்லாமே வில் டிஸ்கஸ். அதுக்கு ஏற்ற மாதிரி செஷன்ஸ் இருக்கும். அண்ட் வில் மேக் ஷூர் தட் யூ ஆர் ஸ்கோரிங் பெஸ்ட் இன் யோர் கிளாஸ். Fine. So thank you guys. Thank you for this opportunity and we'll be continuing together. Okay? Yes. Bye-bye.